ஆகியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இன்புரை ஈட்டும் இயல்மொழி அண்ணன் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமை விழிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, பிரானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள தெய்வ திருவசனங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருப்பதில் இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த தெய்வ திருவசனம் எமன்படர் அடிபடு திருமெஞ்ஞான குரல், திருவாக்கியம் எண் 18, பக்கம் 150. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, இறைவன் இந்த உடலின் வளர்ச்சிக்காக உனக்கு வாயை தந்து அதற்கு வேண்டிய உணவிற்கான அண்டங்களை சாங்கோப சங்கமாக எங்கும் படைத்திருக்கிறான். உன் ஜீவதேக வளர்ச்சிக்கு நீ மதி அமுதம் அருந்த வேண்டும் என்று உனக்கு செவியை படைத்து அதை வாரி வழங்குவதற்கு ஒரு தேவநாட்டு செம்மலையும் அனுப்பி வைக்கிறான். உன் ஜீவ கூட்டிலே அடைந்திருக்கும் வயதை கனக்க வைக்கவும் அங்குள்ள அனல் மாறாதிருக்கவும் உன் சுவாசத்திற்கு உணவாக நறுமணத்தையும் படைத்துள்ளான். இத்தகைய ஜீவ உணவை நீ அருந்துவதற்காகவே நறுமண மலர்களை அரும்பாடுபட்டு வளர்த்து தக்க பருவத்தில் அதற்கு உகந்த வாசனையை ஊட்டி உனக்கு கொடுக்கிறார் என்று நம்முடைய தேவகோமானவர்கள் திருவாய் மலர்ந்தருளி இருக்கிறார்கள். இந்த திருவாக்கியத்துல நமக்கு பெருமானவர்கள் நமக்கு 3 விதமான உணவை இறைவன் படைத்திருப்பதை பற்றி நமக்கு அருளி செய்றாங்க. இந்த உடம்பின் வளர்ச்சிக்காக அதற்கு வேண்டிய உணவுகள் சாங்கோப சங்கமாக இந்த அண்டத்துல நிரப்பி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு உண்டான கருவியாக நம்முடைய வாயை படைத்து அதற்கு உண்டான உணவை இந்த அண்டத்துல நிரப்பி வச்சிருக்காங்க. அதுபோல நமக்குள்ள இந்த தூல தேகத்துக்குள்ள இன்னொரு ஜீவ தேகம் இருக்கே, அந்த ஜீவ தேக வளர்ச்சிக்கு அதுக்கு ஒரு உணவு தேவையா இருக்கு, மதி அமுதம். அந்த மதி அமுதம் அதை அருந்த வேண்டும் என்பதற்காக அதற்குண்டான கருவியாக செவியை படைத்து அந்த செவிக்கு உணவாக அதை வாரி வழங்குவதற்கு தேவநாட்டு செம்மலையும் அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு உணவு, உன்னுடைய ஜீவக்கூட்டிலே அடைந்திருக்கும் அந்த வயதை கனக்க வைப்பதற்காகவும் அங்க இருக்கிற அனல் மாறாதிருப்பதற்காகவும் சுவாசத்திற்கும் ஒரு உணவு. நமக்கு தெரியாது சுவாசத்துக்கு கூட உணவு இருக்கா அப்படின்னு. காற்று நம்ம சுவாசிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த நறுமணத்தோட சுவாசிக்கும் போது அந்த சுவாசத்துக்கு இன்னும் அதுக்கு நல்ல உணவு கிடைக்குது. அதுக்காகத்தான் இறைவன் இவன் சுவாசம் நறுமணமா இவன் சுவாசிக்கட்டும் சொல்லி நறுமண மலர்களை எல்லாம் அரும்பாடுபட்டு வளர்த்து அதுக்கு உகந்த வாசனையை ஊட்டி நமக்கெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி 3 விதமான உணவு இருக்கிறது அப்படின்னு நமக்கு பெருமானவங்க எடுத்து கொடுப்பாங்க. வாய் உணவு, செவி உணவு மட்டும்தான் நமக்கு தெரியும். வாய் உணவு, செவி உணவோடும் கூட இன்னொரு உணவும் இந்த மனிதனுக்கு என்று படைக்க பெற்றிருக்கிறது. அந்த உணவை தான் இறைவன் நம்முடைய வயது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது, உன்னை படைக்கவென்று உன் தாயுடைய கருப்பறையில் ஒரு நாள் உன்னை கொண்டு போய் சேர்த்தான் அல்லவா, அப்போதே உன்னுடைய வயது வாழ்நாளாகிய பொக்கிஷத்தை உன் சுவாசத்திலே வைத்து படைத்தான். இவ்வளவு நாள் தான் வாழணும் அப்படின்ற ஒரு கணக்கை நம்ம பிறக்கும் போதே அந்த கருவிலே வச்சு படைச்சாச்சு நம்மள. அப்ப அந்த சுவாசத்திற்கு வேண்டிய உணவைத்தான் இந்த பூவிலே வைத்து படைத்தான். அதுதான் ஜீவ உணவு. இப்படி 3 விதமான உணவு இருப்பதாக நமக்கு பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து கொடுக்கிறாங்க. நம்முடைய தூலமானது பஞ்சபூதங்களால் தான் செய்யப்பட்டது. இந்த உடம்பு பஞ்சபூதங்களால தான் அமைக்கப்பட்டது. மன்னியன் நாதவிந்து அன்னையின் கருக்குழியில் விழுகும் போது வன்னி கண்ணி காற்றுடனே காணும் மண் ஆகாயம் என்கின்ற என்னவே பஞ்சாயுதமாக கலந்து உருவெடுத்து வந்தது அப்படின்னு நமக்கு பெருமானவங்க எடுத்து கொடுப்பாங்க.
அப்போ இந்த வன்னி, தண்ணி, காற்று, மண், ஆகாயம் என்கின்ற இந்த பஞ்சபூதங்கள்னாலதான் இந்த தூலமானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பஞ்சபூதத்தினுடைய அளவு அது குறையும் போது அந்த பஞ்சபூதத்திலிருந்தே அதுக்கு தேவையான உணவை நாம எடுக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ நமக்கு இந்த நிலத்தினுடைய அம்சம், இந்த பஞ்சபூதத்தினுடைய அம்சமும் நம்ம தேகத்துல இருக்கு. அந்த நிலத்தினுடைய அம்சம் குறையும் போது நமக்கு பசி எடுக்குது. அப்ப நம்ம என்ன செய்யறோம், அந்த நிலத்துல இருந்தே உணவை எடுத்து சாப்பிட்டு அந்த நிலத்தின் அம்சம் குறைறத நம்ம சரி பண்ணிக்கிறோம். அப்புறம் நீரின் அம்சம் குறையும் போது நமக்கு தாகம் எடுக்குது. தாகம் எடுக்கும் போது நம்ம அந்த நிலத்துல இருந்தே நீரை எடுத்து அதுக்கும் அந்த பஞ்சபூதத்திலிருந்து நமக்கு உணவு கிடைக்குது. அந்த நீரை எடுத்து பருகி கொள்கிறோம். இப்போ இந்த உணவும் நீரும் நாமளா இந்த நிலத்துல விளைய வச்சு நாமளா தேடிக்கிறோம் அந்த உணவையும் நீரையும். இந்த காற்று உஷ்ணம், இந்த காற்றினுடைய அளவு நம்ம தேகத்துல குறையும் போது இந்த தேகமே அதை தானாக எடுத்துக்குது, நாம எடுத்துக்கிறது இல்லை அதை. அதே போல உஷ்ணம் குறையும் போதும் இந்த தேகமே இந்த பஞ்சபூதத்துல இருந்து உஷ்ணத்தை வாங்கிக்கிடுது. அப்போ இந்த நம்ம பசிக்கு உணவு எடுத்துக்கிறோம், நிலத்துல இருந்து நீர் எடுத்துக்கிறோம், காற்று எடுத்துக்கிறோம், உஷ்ணத்தை எடுத்துக்கிறோம். இன்னொரு பஞ்சபூதம் இருக்கே, ஆகாயம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்ங்கிற பஞ்சபூதம் தானே. இப்போ இந்த ஆகாயம் நமக்குள்ள என்னவாக இருக்கு, அதுக்குதான் உணவு எப்படி வேணும். இந்த ஆகாயம் நமக்குள்ள எப்படி வைக்க பெற்றிருக்கு அப்படின்னு நமக்கு பெரும்பாலும் அவங்க எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த நமக்கு ஆகாயம் சுருட்டி மடக்கி திரட்டி நினைவாக நமக்குள்ள வைக்க பெற்றிருக்கிறது. இந்த எண்ணற்ற அண்ட சராசரங்களை எல்லாம் தாங்கி நிற்கிறதே ஒரு ஆகாயம், தாயாகிய ஆகாயம். அவ்வளவையும் தன்னிலிருந்து வெளியாக்கிய அந்த தாயாகிய ஆகாயம்தான் உன்னிடத்தில் சுருட்டி மடக்கி திரட்டி வைக்க பெற்றிருக்கிறது. அந்த நினைவென்னும் ஆகாயம் அப்படின்னு நமக்கு பெருமான் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அந்த நினைவென்னும் ஆகாயத்துக்கு உணவு எப்படி நாம நிலத்தினுடைய அம்சம் நம்ம தேகத்துல குறையும் போது நிலத்துல இருந்தே உணவு எடுத்துக்கிறோம். அப்ப அந்த ஆகாயத்தினுடைய அம்சம் நினைவாக நமக்குள்ள இருக்கு. அப்ப அந்த நினைவுக்கு ஆகாரம் வேணுமே. அந்த ஆகாரம் ஆகாயத்திலிருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கணும். அதனாலதான் ஆகாயத்திலிருந்து அது அந்த உணவை தருவதற்காக வான நாட்டு செம்மல்கள் இறங்கி வருகிறார்கள். அதுக்குதான் பெருமான் அவங்க நமக்கு இந்த திருவாக்கியத்தில் எடுத்து கொடுக்குறாங்க. உன் ஜீவதேக வளர்ச்சிக்கு நீ மதிய அமுதம் அருந்த வேண்டும் என்று உனக்கு செவியை படைத்து அதை வாரி வழங்குவதற்கு ஒரு தேவநாட்டு செம்மல், தேவநாடு வான நாடு, அந்த வான நாட்டு செம்மல் அவங்ககிட்ட இருந்துதான் அந்த உணவு நமக்கு கிடைக்கும். பெருமான் அவங்களுக்கு ஒரு வான நாட்டு செம்மல்கிட்ட இருந்துதானே கிடைச்சது. வானநாடர சாண்ட நீகை வள்ளல் நாயகம் பெருமான் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அந்த வான நாட்டு அரசர்கள் அவங்ககிட்ட இருந்துதான் அந்த உணவு கிடைக்குது. அதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு பெருமான் அவங்க அந்த ஒலிநாடாவிலையும் நமக்கு இன்னைக்கு எப்பயுமே முதல்ல கொடுக்குற மாதிரி இன்னைக்கு அந்த பாடல்ல தான் எடுத்து பாடி காமிச்சாங்க நமக்கு. இந்த பூமி புல்லுள்ள நாளெல்லாம் தீர்க்கதரிசிமார்கள் வந்துகிட்டேதான் இருப்பாங்க இந்த உணவை கொடுக்கறதுக்காக அப்படிங்கிற அந்த பாடல் இன்னைக்கு பாடினாங்க. சேர்க்கவும் மெய்வழி தேசமெல்லாமுமே சிறூரை பாஷையலாம் தீர்க்கதரிசிகள் பூமி புல்லுள்ள நாள் எல்லாம் வருவதுண்டு. அப்போ இந்த உணவை கொடுக்கறதுக்காகத்தான் அந்த வான நாட்டுல இருந்து, ஏன்னா ஆகாயம் தானே நம்ம கிட்ட நினைவாக சுருட்டி மடக்கி திரட்டி வைக்க பெற்றிருக்கிறது. அதுக்கு உணவு ஆகாயத்துல இருந்து தானே வரணும். அப்போ அந்த வான நாட்டுல இருந்து தீர்க்கதரிசிகள் இந்த பூமி புல்லுள்ள நாள் எல்லாம் வந்துகிட்டே தான் இருப்பாங்க அந்த உணவை கொடுப்பதற்காக. அதுக்குதான் இன்னைக்கு தோற்ற பாடல் கூட பொருத்தமான பாடலா அமைஞ்சிச்சு.
நீதமே வழங்கும் எங்கள் நன்னிலம் கைலை நாடே. அந்த கைலை நாட்டிலிருந்து வந்துதான் நமக்கு நீதம் எல்லாம் வழங்கப்படுகிறது. அப்போ அந்த வான நாட்டில இருந்து இறங்கி இந்த பூமிக்கு வந்து அந்த நன்னிலத்துல இருந்துதான் நமக்கு அந்த தேவநாட்டு உணவு அது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்ம எப்படி இந்த தூலத்துக்குரிய பசி வரும்போது அதுக்குரிய உணவை நம்மளதான் நிலத்துல விளைவிச்சு நம்ம பசி அறிக்கிறோம். அதே போல இந்த வான நாட்டு அது அந்த வான நாட்டுல இருந்து இறங்கி இந்த பூமிக்கு வரும்போது அந்த பூமியை நம்முடைய சொந்த பூமியாக அந்த பூமியை நம்ம வாங்கிக்கிடணும், கிரயத்துக்கு வாங்கிக்கிடணும். அது ரொம்ப கிரயமெல்லாம் இல்லை, அதுக்கு உண்டான கிரயத்தையும் உனக்குள்ளே வச்சு இறைவன் படைச்சிருக்கிறான், அதை கொடுத்து எடுத்து நீ வாங்கிக்கிட வேண்டியதான் அப்படின்னு பெருமான் அவங்க அருளி செய்வாங்க. அதுதான் நமக்கு கோடாயுதற்கு திருவாக்கியம் 100ல அது பொன்னரம் பிறந்த பீட பூமி, சர்வ பூமிகளையும் சர்வஜம் தன்மைகளையும் சிருஷ்டித்து தருகின்ற திருப்பூமி, எல்லாவற்றிற்கும் சர்வ அழகுகளையும் சர்வ உயிர்ப்புகளையும் தர்மமாக அளந்து கொண்டிருக்கிற திருஸ்தலம், சர்வ கலைகளையும் பெற்று வளர்க்கிற மதி வளரும் பூவனம். அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம்? எதை வளர்க்கக்கூடிய பூவனம்? மதியை வளர்க்கக்கூடிய பூவனம். அதுதான் மதியமுதம், அங்கதான் கிடைக்கும். அது உத்தியோவனம், பல உத்திகள் மலிந்து கிடக்கின்ற உத்தியோவனம். தண்டகாரண்யம், ஒலிவாமலை, அதுவே உன் சொந்த பூமி. அப்போ அந்த பூமி அந்த நிலத்துல இருந்துதான் நமக்கு இந்த செவிக்கு உண்டான மதிய அமுதம் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த பூமி நம்ம சொந்த பூமியாக நம்ம ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த உணவு யாருக்கு வேணும்? இந்த மதிய அமுதம் யாருக்கு வேணும்? இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகளை இறைவன் படைச்சிருக்காங்களே, அதுகளுக்கெல்லாம் இந்த மதிய அமுதம் வேணுமா அப்படின்னா, மதியை வைத்து படைக்க பெற்றிருக்கிற இந்த மனிதன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இந்த அறிவு தேகம் அப்படின்னு இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இறைவன் கொடுத்திருக்காங்க. வேற எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த அறிவு தேகமோ அறிவு வயிறோ இல்லையே. நமக்குத்தானே அறிவு வயிறு அறிவு தேகம் இருக்கு, அதுல அறிவு வயிறு இருக்கு. அந்த அறிவு வயிறு தானே பசித்து கேட்கும். அப்ப அதுக்கு உணவு அருந்துற எப்படி இந்த வயிற்று உணவுக்கு வாய் படைக்க பெற்றது போல அந்த மதி வயிற்றுக்கு செவி படைக்க பெற்றிருக்கே. அதை பற்றி நமக்கு பெருமானவர்கள் பறவையூர் வனங்காலி வைகற்கெல்லாம் பகுத்தறிவாம் மணி வயிறில் பசியும் இல்லே. அந்த ஊர்வனம், காளி, மிருகங்கள், எத்தனையோ உயிரினங்கள் இறைவனால படைக்கப்பட்டிருக்கே. அதுக்கெல்லாம் பகுத்தறியாம் மணி வயிறுன்னு ஒரு வயிறு இருக்கா? இருந்தா தானே பசிக்கும். அந்த வயிறே இல்லை. காது இருக்கு, ஆனா அந்த காது உயிர் துளையாக இல்லை, வெறும் உடல் துளையாக இருக்கிறது. இரையிடும் வாய்க்குடற்கேகும் உடல் வனக்கும் இரு செவியும் உயிர் துளையாம் திட்டோராது. அப்போ இந்த மனிதனுக்கு உயிர் துளையாக கொடுக்க பெற்றிருக்கு இந்த செவி. அந்த உயிர் துளைன்னு தெரியாம அந்த அறிவு வயிறு பசித்து கேட்டும் நீ அதுக்கு உணவு போடலைன்னா அப்புறம் நீ இருந்தா என்ன செத்தா என்னன்னு வள்ளுவர் பெருமான் அவங்க எடுத்து சொல்றாங்களே. குறை முடிக்க உடல் எடுத்தோன் அறிவாகார குலமணியின் அறிவு வயிர் பசித்து கேட்டும் நிறை செவி குணவருந்தார் மாடே என்றும் நின்றாலன் அழிந்தால் என்றுரைத்த நேரே. அப்போ அந்த செவிக்கு வான நாட்டுல இருந்து இறங்கி அந்த செவிக்கு உணவு கொடுக்கணும்னு இந்த பூமிக்கு வர்றாங்களே, அப்படி வரும்போது அந்த உணவு அருந்தலைன்னா மாடுதானே நீயே அப்படின்னு இவ்வளவு கர்ண கொடூரமாக வள்ளுவர் பெருமான் அவங்க சொல்றதுக்கு காரணம் என்ன? தேவேசனே திருலோக உலாவா நெறினா வாழாயுதா. இந்த நெறி நாவாக வாழாயுதத்தை கொண்டு வர்றாங்களே, அப்போ எதுக்காக அதை கொண்டு வர்றாங்க? அதனுடைய வல்லமை என்ன? அது எதுக்கு தேவை?
தெய்வப்புலமை ஐயரவர்கள் திருமதி நாப்பழம்பாம் திருக்குறளில் செவியர் சுவையுணரா வாயுணர்வுடையோர் எல்லாம் மிருகங்கள் என்றும், இவர்கள் இருந்தால் என்ன அவிந்து போனால் என்ன என்றும் மகா ஆத்திரத்துடனே இவ்வளவு கர்ண கடூரமாக ஒருத்தனை நீ எல்லாம் இருந்தா என்ன செத்தா என்ன, நீ செவிக்கு உணவு இருந்தலன்னா நீ மாடு, அப்படியெல்லாம் திட்டி இவனுக்கு உரைக்கிற மாதிரி சொல்றாங்களே, இவ்வளவு ஆத்திரத்துடன் இவ்வளவு கர்ண கடூரமாக கேட்கும் போதே கடூரமா இருக்கு. கர்ண கடூரம்னா கர்ணம்னாலே செவி. கர்ணத்துக்கு உண்டான உணவை கொடுக்கறதுக்கு தான் அவங்க வர்றாங்க. அதை நீ கேட்கலைன்னா அப்போ நீ மாடுதானே. மக்களாய் உள்ளவர்கள் ஊகிக்கில் அவமான ஆத்திர சுறுசுறுப்பு உண்டாகும்படியாய் கூறுகிறார் என்ற காரணத்தை சாதாரண மக்களும் அறியும்படியாய் அடியேங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் குரீஸ்வரா. எதுக்காக வள்ளுவர் பெருமான் அவங்க இவ்வளவு கர்ண கடூரமாக திட்டுறாங்க? அப்ப அதனுடைய முக்கியத்துவம் என்ன? அந்த செவிக்கு உணவு அருந்துவதனோட முக்கியத்துவம் என்ன? அந்த உணவு அருந்தலைன்னா இவனுடைய கதி என்னவாகும் அப்படின்னு நமக்கு பெருமான் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அந்த உணவு அருந்தணும் தான் அதனுடைய முக்கியத்துவம் இந்த மனிதனுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த செவிப்புலனுடைய வல்லபம் நாக்கை விட 6 பங்கு வல்லபம் உடையதாக இறைவன் படைச்சிருக்காங்க. நமக்கு தெய்வம் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அது செவிப்புலன் நாக்கை காண 6 மடங்கு வல்லபம் உள்ளது. இப்படி வல்லபம் உள்ள ஒரு சொத்தாக மனிதனுக்கு இந்த செவிப்புலனானது கொடுக்க பெற்றிருக்கு. வேற எந்த பெரிய யானைக்கெல்லாம் கூட பெரிய செவியா தான் இருக்கு. ஆனா அதுல அந்த வல்லபத்தை வச்சு படைக்கலையே. இந்த மனிதனுடைய செவியில தானே அந்த கேட்கிற வல்லபத்தை வச்சு இறைவன் படைச்சிருக்காங்க. எத்தனையோ நமக்கு பெருமான் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. குதிரை அழகாக இருக்கிறது, பார்ப்பசு அழகாக இருக்கிறது அப்படின்னு 10,000 பசுக்களையோ அல்லது மயில்களையோ நம்ம முன்னால கொண்டு வந்து வச்சு 10,000 லட்சுமிகரமாகிய மயில் இனங்களையோ அல்லது 10,000 மிருகங்களையோ கூட்டி வைத்து 10,000 கணக்கான சொற்களை சொன்னால் அவைகளின் காது ஏறுமா? ஏறாதே. அப்போ அது எங்க ஏறும்? நன்மை பிறங்கும் வார்த்தைகள், தேவ ரகசிய வார்த்தைகள், மூல மந்திர வார்த்தைகள் கோடி கோடியாக பேசி வருகிறோமே. அப்ப அந்த வான நாட்டுல இறங்கி வந்து இப்படியெல்லாம் நன்மை தரக்கூடிய வார்த்தைகளை வள்ளல் அவங்க, அதான் வள்ளல் பாதவ நாயகம், வள்ளலா இருந்தாதான் கொடுக்க முடியும். அப்படி வள்ளலா இருந்து கோடி கோடியாக பேசிக்கிட்டே வர்றோமே, இவை போய் இவன் உள்ளத்தில் படிந்து நன்மை பயக்கவில்லை என்றால் மனித ரூபத்தில் இருந்தாலும் அந்த ஜந்துக்களில் ஒன்றாகவே தானே இவன் இருக்க வேண்டும். அப்போ இந்த இவனுடைய உள்ளத்துல இந்த வார்த்தைகள் எல்லாம் போய் தைக்கலைன்னா இவன் என்ன சொல்லலாம்? மனித உருவத்தோடு கூடிய பேய், பிசாசு, நாய், பன்றி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இவ்வளவு கர்ண கடூரமாக மாடு, பேய், பிசாசு, நாய், பன்றி அப்படின்லாம் அருளி செய்துட்டாங்க இந்த உணவெல்லாம் அருந்தலைனா. அப்போ எதுக்கு? ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தானே இவ்வளவு ஒரு வல்லபத்தை நம்முடைய செவியில வச்சு படைச்சிருப்பாங்க. அப்போ இந்த ஐம்புலனை ஒடுக்கி நாம அந்த அறிவை ஆகாரமாக கொள்ள வேண்டும். இந்த ஐம்புலன் வழியாகவே நாம செல்லும் போது அந்த உணவு நமக்கு உள்ள இறங்காது. அதுதான் ஐம்புலனை உன் மனதிற்குள் ஒடுக்கி அந்த அறிவை ஆகாரமாக கொள்ளுதலையே அறிவதனை கொண்டு அறிவதனை காண வேண்டும் அப்படின்னு நமக்கு பெருமான் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அப்போ இந்த ஆகாரம் வரும்போதுதான் அந்த யமன் என்னும் இடி, அந்த உறக்கம் யமன் என்கின்ற இடி உன் ஜீவன் தலையில் விழாமல் தடுக்கிறது. இது யமன் ஐம்புலனும் நமக்கு ஒடுங்கும் போதுதான் இந்த நாதமானது நமக்குள்ள போகக்கூடியதாக இருக்கும். ஐம்புலனும் கண்டபடி மேஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த உணவு உள்ள இறங்காது நமக்குள்ள. இப்போ அந்த ஐம்புலன்களை நாம ஒடுக்கி அத நம்ம ஐம்புலனும் உன் மனதிற்குள் ஒடுங்கி அறிவை ஆகாரமாக கொள்ளுதலையே அறிவதனை கொண்டு அறிவதனை காண வேண்டும் என்றது. அதை விட்டு உன் மனம் அங்கும் இங்கும் அலைகிறதே.
இங்குலாவு உண்மையை உண்மை என்று உன் மனம் வஞ்சகமின்றி கொள்ளும் போது செவிக்கு உணவு ஏறுகிறது. அப்படி அந்த உணவு ஏறும் போதுதான் அது உன் அறிவையும் மனத்தையும் செம்மைப்படுத்துகிறது. உறக்கம் என்னும் விதியை உன் தலையில் விழாதபடி சன்னம் சன்னமாக தடுக்கிறது. நாம் தான் அதில் போய் கூடிக்கொள்ள வேண்டும். அந்த அமுதம் கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். கோடிக்கணக்கான வார்த்தைகள், தேவ ரகசிய வார்த்தைகள் கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதுல போய் கூடிக்கொண்டால்தான் அது நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா அது கிடைக்காது. பெருமான் அவங்க பேசும்போது இந்த ஒரு நேரம் இங்க இல்லாதவனுக்கு என்ன நஷ்டம் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த இது கொட்டி கொட்டிருக்கும் போது அங்க போய் கலந்துக்கலைன்னா நஷ்டம் யாருக்கு? தன் எண்ணம் எதிலே ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதிலேதான் நாதமும் ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ நம்முடைய எண்ணம் எதுல ஓடுதோ அதுலதான் நம்முடைய நாதமும் நம்முடைய வாக்கும் அதுலதான் ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ அவங்களுடைய அந்த நாத ஒலி அது நம்மளை எட்ட முடியாத ஒரு ஜீவ ஏற்றத்தில் ஏற்றி வைக்குது. அப்படி ஏற்றி வைக்கும் போது அதை நாம எப்படி இந்த ஐம்புலன்களை ஒடுக்கிதான் அதை கேட்கணும். புலன்கள் வழி போய்கிட்டே இருந்தா நமக்கு அதெல்லாம் நம்முடைய செவியில் ஏறாது. இப்போ அந்த ஐம்புலன்களை ஒடுக்கித்தான் நம்ம அதை கேட்கணும். அததான் ஐம்புலன்களை ஒடுக்கி 9 வாசல்களை தாழ்பால் போட்டு அப்படித்தான் அதை கேட்கணும் அப்படின்னு நமக்கு பெருமான் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. எம்முடைய நாத ஒலி உன்னை நீ எட்ட முடியாத ஜீவ ஏற்றத்தில் ஏற்றுவிக்கிறது. அவங்களுடைய நாத ஒலி நம்மளை எந்த ஒரு ஏற்றத்துல ஏற்றி வைக்குது. அதை நாம எப்படி கேட்கணும் அப்படின்னா அந்த 9 வாசல்களையும் அடைச்சு இன்னொரு வாசல் இருக்கு, அந்த வாசலை திறக்கணும். அதுதான் இந்த மதிய அமுதம் அருந்துவதற்காக இந்த மனிதனுக்கு செவி என்கின்ற ஒரு கருவி படைக்கப்பட்டிருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் தானே செவி இருக்கு. யானைக்கெல்லாம் இவ்வளவு பெரிய செவி இருக்கே, அதுல ஏறாதுன்னு நம்ம பார்த்தோமே. அப்போ அது சாதாரண ஒலிகளை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுவும் அந்த மிருகங்களுக்குரிய வாசலாகத்தான் இருக்கும். அதை வேற வாசலாக நம்ம மாத்தணும். அதத்தான் நமக்கு பெருமான் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. 8 10 இடம் அப்படின்னு எடுத்து கொடுப்பாங்க. 8 10 இடம் தான் இந்த செவி என்கின்ற ஒரு சொர்க்க வாசலாக இருக்கிறது. இந்த 9 ஏன் 8 10 இடம் அப்படின்னா என்ன அப்படின்னா 9 வாசல்கள் இருக்கு நமக்கு. இந்த 9 வாசல்களையும் நம்ம தாழ்பால் போட்டுட்டாதான் இந்த 10வது வாசல் நம்மளால திறக்க முடியும். இந்த 9 வாசல் வழியாகவும் நாம கண்டபடியான உணவுகளை உண்டு இந்த உடம்பை நம்ம கோளாறாக ஆக்கி வச்சிருக்கிறோம். அதுக்கு வைத்தியம் பண்றதுக்கு தான் அந்த 10வது வாசல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த தூலத்துக்கு உணவு அருந்தணும், அதுக்கு உணவு தாறுமாறாக நம்ம எதையாவது போட்டுட்டோம்னா இந்த உடம்பு கோளாறாகி அதுக்கு ஒரு வைத்தியசாலைக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்கு. அது போல இந்த செவி வழியாகவும் கண்டதையும் தின்னு கோளாறாக்கி வச்சிருக்கிறோம். அதுக்கு ஒரு வைத்தியசாலையாக தான் அந்த வான நாட்டுல இருந்து செம்மல்கள் இறங்கி வர்றாங்க. வயிற்றுக்கு உணவு அருந்த வாய் இருக்கிறது. வயிற்றில் உண்டான எரிச்சலை நீக்க உட்கொள்ளும் மருந்தை வாங்கி கொள்ளவும் அதே வாய் தான் இருக்கிறது. அதே போல மனத்திற்கு நல்ல உணவோ கெட்ட உணவோ தர கண்ணும் காதும் இருக்கின்றன. அவைகளின் வழியாக தாறுமாறாக தின்று மனமாகிய வயிறு கோளாறடைந்திருக்கிறது. இந்த மனத்தில் அழுக்கடைந்து ஒரு எரிச்சலும் உண்டாகி இருக்கிறது. அதற்கு கிடைக்கின்ற உணவோ அந்த எரிச்சலை அதிகப்படுத்துவதாக இருக்கிறது. வைத்தியர்கள் கிடைக்கிறார்கள், அவர்கள் அந்த மனத்தை தாறுமாறாக சிகிச்சை செய்து கொலை பண்ணுகிறார்கள். இப்ப எல்லாமே ஆஸ்பத்திரினா சிகிச்சை வைத்தியம் பண்ணி குணப்படுத்துறதாக எல்லாம் இல்லை. இப்ப தூலத்துக்குமே கொலை செய்கிறதாகத்தான் இருக்கு. சரியில்லைன்னு சொல்லி போனா இல்லாததெல்லாம் இருக்குன்னு சொல்லி எவ்வளவு காசை பிடுங்கலான்னு சொல்லி உள்ள ஒரு ஐசிக்குள்ள போட்டு அடைச்சி யாரும் பார்க்க முடியாதபடி செஞ்சு கடைசியில எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், எத்தனையோ லட்சங்களை உங்ககிட்ட வாங்கிட்டோம், இனிமே உங்ககிட்ட வாங்குறதுக்கு லட்சம் இல்லைன்னு நான் பிறகுதான் சொல்லுவாங்க. மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் பார்க்கணும் அப்படி. அந்த மாதிரி எப்படி இந்த உலகத்துல தூலத்துக்கும் இருக்கோ அது போலதான் இந்த மனத்துக்கும் வைத்தியர்கள் தாறுமாறாக சிகிச்சை செய்கின்ற வைத்தியர்கள் தான் இந்த உலகத்துல இருக்கிறாங்க.
இந்த மனத்தை தாறுமாறாக சிகிச்சை செய்து கொலை பண்ணுகிறார்கள். அந்த எரிச்சலை போக்கி காலா காலத்தில் நல்ல உணவு மந்தம் உண்டாகாமல் மனதை போஷித்து ஒழுங்காக வளர்த்து அதை பிரம்மமாக ஆக்கவே நம் வைத்தியசாலை இருக்கிறது. இப்போ இந்த வைத்தியசாலை எங்க இருந்து வந்தது? வான நாட்டுல இருந்து வந்தது. அதுக்கு நாம என்ன செய்யணும்? 8-2-10 இடத்தை திறக்கணும். 9 வாசல்கள் நமக்கு இருக்கு. இந்த 9 வாசல்களையும் உத்தால் போட்டா தான் அந்த 10வது வாசல் திறக்கும். அந்த 8-2-10 அந்த வாசல் ஊசிமுனை தமர் வாசல். ஏன் அது நேராவே காதை திறந்து கேளுன்னு சொல்லலாமே? நேராவே எத்தனையோ இடத்துல செவிக்கதவை சாத்தி போடாதீர்கள், செவிக்கதவை சாத்தி போடுவீர்களோ என்று நினைக்கின்றேன் பிரதியரே, அப்படியெல்லாம் சொல்லி ஒரு பரிபாஷையாகவும் சொல்லி ஓப்பனாகவும் சொல்லி எப்படியெல்லாம் சொல்லி நமக்கு புரிய வைக்கணுமோ அப்படித்தான் பெருமான் அவங்க நமக்கு புரிய வைக்கணும். 8-2-10 இடம் அது ஊசிமுனை தமராக இருக்கிறது. நமக்கு அதை மெய்வழி நூல்ல எடுத்து கொடுக்குறாங்க, அதை பார்ப்போம். விளையாட வேணும் என்று இந்நூல் பார்த்தால் வெல்லாம போவதில்லை வேதாந்தத்தை. உளையாதே களையாதே சளையாதப்பா, ஊசிமுனை தமர் திறந்து ஏற வென்றால். அந்த ஊசிமுனை தமர் திறந்து ஏறணும். அந்த ஊசிமுனை தமர் தான் 8-2-10 இடமாக இருக்கு. அழையாமற் போவதற்கு யாராலும் அந்தரியே சுந்தரியே அருள்தாம் என்றும் பிழைத்தருள செய்யம்மாதி சக்தி பிரணவதி என்றுரைகி வணங்கி நில்லே. இப்போ அந்த செடிக்கதவை அந்த 8-2-10 இடத்தை திறந்து வச்சாதான் எல்லாமே உள்ள இறங்கும். பட்ட மரமா இருந்தாலும் அதுவும் தழைத்து வளரும். 8-2-10 இடம் காணாதார் எட்டி எட்டி பார்த்தாலும் எட்டி தள்ளும். அந்த 8-2-10 அந்த கதவை நீ மூடிட்டீன்னா சும்மா அந்த ஊனக்கண் கொண்டு எட்டி எட்டி பார்த்தா ஒண்ணும் தெரியாது. அந்த 8-2-10 இடம் தான் ஞான கண்ணாக இருக்கிறது, 3வது கண்ணாக இருக்கிறது. அந்த கண்ணை திறந்து நீ பார்க்கணும். நெற்றி கண்ணாக இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா தான் அது எங்க இருக்கு? துரியத்துல இருக்கு. தட்டழியாதிருது மண்ட துரியம் தன்னில் தாண்டவம் போலாடுமடா இந்த வேதை பட்டமரம் பாலூரும் பாவி மக்கள் பாழ்போகாதொரு நாடும் பாரு பாரு கொட்டங்கள் அடங்கிவிடும் திரேதாயாட்டம் கூடிருக்க கைலாசம் காணலாமே. அப்போ அந்த 8-2-10 அந்த 10வது வாசல், 9 வாசல் நமக்கு தெரியும். இந்த தூலத்துல 10வது வாசல் ஒண்ணு இருக்கு. அந்த வாசலை திறந்து வச்சு கேட்டீனாத்தான், அந்த வாசல் வழியாக பாத்தீனாத்தான் கொட்டங்கள் எல்லாம் அடங்கி, இந்த மனத்தினுடைய கொட்டங்கள் பேயாட்டங்கள் எல்லாம் அடங்கி இந்த கூடு இருக்கும் போதே கைலாசம் காணலாம். செத்த பிறகா சொர்க்கமெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க பெருமானவர்கள். என்னைக்கு அவங்க திருவார்த்தைகள் எல்லாம் இந்த செவிக்குள்ள புகுத்த வைக்கிறோமே அப்போவே கூடு இருக்க கைலாசம் காணலாமே. இந்த கூடு இருக்கும் போதே கைலாசத்தை பார்க்கலாம். அந்த அவங்களுடைய அந்த செவி அமுதம் அதுதான் அவங்க தருகிற இந்த அருள் அமுதம் தான் அந்த 10வது வாசலை திறந்து வைக்கும் போது அது வழியாக போய் நமக்கு அங்க இருக்கிற அந்த களிம்பெல்லாம் நீக்குகிற ஒரு மருந்தாக இருக்கிறது. காகபு சுந்தர் பெருமான் அவங்க சொல்லுவாங்க, இந்த மூளையில ஒரு நொடிக்கும் ஒரு சுவாசத்துக்கும் ஒரு விஷமானது தேங்கிக்கிட்டே இருக்குமா. அந்த தேங்குற அந்த விஷத்தை நிறைய தேங்க வச்சுட்டா இவனுடைய ஆற்றல் அழிந்து போகும், இவனுடைய நினைவெல்லாம் மறந்து போகும். அந்த நினைவுக்கு எதிர்ப்பதம் தான் மறதின்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த மறதி தான் மரணத்துக்கு கொண்டு போய் விடும். ஸ்மரணம்
மரணம். சமஸ்கிருதத்துல ஸ்மரணம் மரணம், மரணம்ங்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பதமே நினைவுதான். ஸ்மரண் சக்தி அப்படின்னா நினைவு சக்தி. அப்போ நினைவுதான் நமக்கு விழிப்பு நிலையாக இருக்கிறது. இந்த மறதி என்பது உறக்க நிலையாக இருக்கிறது. இது ஒவ்வொரு வினாடியும் இந்த விஷமானது மூளையில போய் படிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு சளி போல படிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த சளியை ஒரு மருந்து கொடுத்து அந்த சளியெல்லாம் வெளியேற்றணும். அந்த மருந்து தான் என்னவாக இருக்கிறதுனா அருளமதம் என்கின்ற வாக்கு தீயாக இருக்கு. அந்த தீயிட்டு தான் இந்த சளியெல்லாம் எரிச்சு பொசுக்கணும் அப்படின்னு அவங்க காகபுசுந்தர் பெருமான் அவங்க பாடல்ல, சென்றதினால் சென்றேனே உச்சி மேல் கபால ஓட்டி, உச்சி மேல் கபால ஓட்டல்ல போய் பார்த்தேன். சென்றதினால் உச்சியின் கீழ் கோழை கண்டேன். அந்த சளி மாதிரி ஒரு கோழை, அழுக்கு, தீமை, இந்த ஐம்புலங்கள் வழியாக கண்டதையும் தின்னு கோளாறாயிருக்குன்னு பார்த்தனே, அதை பார்த்தேன். அக்கதவின் தாளே கோழை, தீயிட்டு தான் எரித்தேன் மேலே தீயே. அந்த கோழை எல்லாம் தீயிட்டு தான் எரிக்கணும். அந்த தீ எங்க இருக்கு? அனல், வடவை அனல்ல இருக்கு. வடவை அனலும் மேல கிடுமும் மல கிழங்கு அப்படின்னு நம்ம பெருமானவங்க நமக்கு எடுத்துப்பாங்க. அந்த வடவை அனல் அவங்களுடைய திருவாக்குல இருந்து எழுகின்ற அந்த தீ என்கின்ற அந்த வடவை அனல் தான் இந்த நம்ம மூளையில ஒவ்வொரு சுவாசத்துக்கும் காகபுசுந்தர பெருமான் அவங்க சொன்ன மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த ஒவ்வொரு தீமையும் அந்த சளியை எல்லாம் எரிக்கின்ற அனலாக இருக்கிறது. அப்போ அத நாம இந்த 9 வாசல்களையும் மூடி அந்த 10வது வாசல் 8 2 10 அந்த வாசலை திறந்துதான் அது வழியா நாம கேட்கணும். அப்படி கேட்கும் போதுதான் இந்த தீமை எல்லாம் எரித்து சாம்பலாக்கப்படும். அது நான் வாங்கிட்டேன். இந்த நிலத்தை நான் நெய்வேலி சபையில அங்கமா சேர்ந்துட்டேன், அதனால எனக்கும் கிடைச்சிச்சு. அது நான் காகபுசுந்தர பெருமான் அவங்க சொல்றாங்க, நாளுக்கு நாள் அது ஏறிக்கிட்டே இருக்கு. அந்த விஷமானது அது அப்பப்ப வரும்போது அது எரிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு நிலத்தை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ அந்த நிலத்தை தரிசாக போட்டு வச்சுட்டீங்கன்னா அதனால பலன் கிடைக்குமா? தரிசு நிலம் பலன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அப்போ அந்த நிலத்தை தரிசாக விடாம அதை நாளும் பண்படுத்தி தினமும் அந்த செடிக்கு உணவு அருந்தி அந்த நிலத்தை பண்படுத்தி உழுதுகிட்டே இருந்தாதான் பலன் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு பெருமானவங்களும் அததான் நமக்கு ஊன்றி அதுல நிக்கணும். ஊன்றி உரத்தொரு காலில் நிற்கும் போதுதான் அந்த 9 வாசல்களையும் அடைத்து ஊன்றி அந்த உரத்து ஒரு காலில் நிற்கும் போதுதான் அதுதான் தவம்னு நமக்கு பெருமானவங்க நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஓரைந்தும் உள்தாளிட்டு ஊன்றி ஊரத்தோரே காலில் நின்றார் ஓரைந்தும் 4 உள் தளதிட்டு. ஓரஞ்சு 4 உள்ள தாழ்பால் போட்டு 10வது வாசலை மட்டும் திறந்து அந்த 10வது வாசல் இந்த ஓரஞ்சையும் ஓரைந்தும் 4 இந்த 9ஐயும் தாழ்பால் போட்டினாலே அந்த 10வது வாசல் தானாக திறக்கும் அப்படின்னு நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. தாளிட்டு மேமாடி தான் தீரக்க, அந்த கதவுக்கெல்லாம் தாழ் போட்டினாலே அந்த மேல மாடி 10வது வாசல் திறந்துரும். தாளிட்டு மேல் மாடி தான் தீரக்க தண்ணீரற்றதவர் தூரைந்தார். அந்த 10வது வாசல் திறக்கிறதுதான் தவம். அதைத்தான் நமக்கு பெருமானவங்க எடுத்து கொடுக்குறாங்க. நீ எங்கெங்கெல்லாம் உன்னை முத்தி கேட்டு இந்த திருவசனங்கள் எங்கெல்லாம் ஒலிக்குதோ அங்கெல்லாம் போய் கேட்கிறதே தவம், இதை பத்தி பேசுவதே தவம். அப்படி அது ஒரு நாள்ல அந்த நிலத்தை வாங்கிட்டேன்னு வச்சுக்கிறதே தரிசு நிலமா போடக்கூடாது. அதை பண்படுத்தி நாளும் உழுது பயிர் செய்யணும். காரியம் எழுந்தவத்தால் கம கூரோத தாயாதி எல்லாம். இந்த தவம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற தீய குணங்கள் இருக்கே, நம்ம கூட பார்த்தோம் குணங்கள் எத்தனை அப்படின்னா, காமம், குரோதம், லோகம், மதம், ஆச்சரியம் இப்படிங்கிற குணங்கள் எல்லாம் இருக்கு. இந்த காமம், குரோதம், தாயாதிகள் எல்லாம் நீரியிடிந்து பொடி படவே
நின்ற நிலை பெயராம அதை நிலைத்து நிற்கும் போதுதான் அந்த உணவு நமக்கு கிடைக்கும். அந்த உணவு தர்றதுக்காக பெருமானவங்க அந்த உணவை அந்த வான நாட்டு அரசர் வள்ளல் நாயகம் தணிகைப்பிரான் அவர்கள்ட்ட இருந்து பெற்று நம்மளுக்கும் அதை கொடுக்கறதுக்காக அவங்களும் அந்த வான நாட்டில இருந்து இறங்கி இந்த தீர்க்க தரிசிகள் பூமி புல்லுள்ள நாளெல்லாம் வந்துட்டே இருப்பாங்கன்னு சொன்ன மாதிரி நமக்கும் பெருமான் அவர்கள் இறங்கி மக்களுக்கு இறங்கி வந்தோர், மக்களுக்கு இறங்கி வந்தோர், வயதொரு 40 ஆண்டில் தக்கயம் மதமும் கொண்டு தனி வெள்ளை புரவி ஏறி மக்கள் வெண்ணோயை மாய்க்க மனுமகன் மலை போல் நின்று பக்குவம் துலங்க கூறும் பனிமலை சிகரத்தோரே. அப்ப அந்த வான நாட்டில இருந்து எதுக்காக இறங்கி வந்தாங்க? மக்கள் வெண்ணோயை மாய்க்க மனுமகன் மலை போல நின்று ஒலிவாமலையாக நின்று அவங்க நமக்கு இந்த வெண்ணோயை மாய்க்க, இந்த செவி அமுது அருந்தலைனா இவனுடைய ஜீவதேகம் பாழா போயிருமே, அதை பறிக்க எவன் வந்துருவானே அப்படிங்கிறதுக்காக நாம அதுல ஆர்வமா இல்லாட்டா கூட நம்மளை எல்லாம் வம்புல பிடிச்சு இழுத்து தள்ளி பெருமான் அவங்க எடுத்துக்கோ. அவங்க ஆர்வமா தேடி போனாங்க, நாம இழுப்பும் பறிப்புமா தான் இருக்கிறோம். அந்த செவி உணவு கிடைச்சாலும் அதை போய் வாங்குறதுக்கு நேரம் இல்லாம வேற வேலை இருக்கு, அப்படியெல்லாம் நம்மளை இழுக்குது. அப்படி இழுத்தாலும் பெருமானவங்களை நம்மளை தள்ளி நமக்கு அந்த உணவை தர்றாங்க. வளைக்க இழுப்பும் பறிப்புமாக பறிப்புமாக வல்லாளர் முன்னும் பின்னுமா தள்ளி தள்ளி தாரதார வென்றிழுக்க என்றிழுக்க தட்டு தடு மாறிய விழிக்க. தட்டு தடுமாறி தான் விழிக்கிறோம். என்ன, எதுக்கு இந்த உணவு, என்ன ஏது எதுவும் தெரியல. எதுவும் தெரியாட்டாலும் சொல்றாங்களே, இப்படி எடுத்து சொல்றதுக்கு நமக்கு ஆள் இல்லையே. நாதியற்ற உலகத்தில் ஸ்தாவரமாக குடியிருந்து கொண்டிருக்கிற என் தூள பிறப்பரே, உனக்கு தெரியாது இந்த உணவினுடைய அருமை என்னன்னு உனக்கு தெரியாது. அதனால நீ எதுவும் யோசிக்காத. நான் கொடுக்கும் போது கடக்கு மடக்குன்னு வாங்கி இது நல்ல உணவா இருக்குமா அப்படின்லாம் ஒண்ணு யோசிக்காம நீ வாங்கி அதை அருந்த வேண்டியது ஒண்ணுதான் உன்னுடைய வேலையாக இருக்கும். இந்த உணவு எங்க இருந்து வருது அப்படின்லாம் நீ நினைக்காத. இது ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய உணவாக இருக்கிறது. அந்த ஆகாயத்திலிருந்து வர்ற உணவை நீ அதை பரிசீலிக்காத. உன்னுடைய புல்லறிவு கொண்டு அதை பரிசீலிக்காத. எம் தந்தை பிரான் எமக்கு தந்ததைத்தான் நாம் உனக்கும் தந்தோம். நான் யோசிச்சு எல்லாம் பேச மாட்டேன். பெருமாள் அவங்க சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு இன்னதுதான் பேசணும்னு யோசிச்சுட்டு எல்லாம் வரமாட்டேன். இங்க வருவேன், உன் முகத்தை பார்ப்பேன், உனக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தோணுதோ அதை கொடுப்பேன். யதார்த்த உள்ளத்தோட கொடுப்பேன். நூதனமாக யோசித்து பேசுவதோ, இவர் என்ன நினைப்பாரோ அவர் என்ன நினைப்பாரோ என்று யூகித்து பேசுவதோ அல்லது செய்வதோ எமக்கு பழக்கம் இல்லை. அது நீ கைதேர்ந்தவன், நம்மெல்லாம் அதுல கைதேர்ந்தவங்க. அவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ, இதெல்லாம் நம்ம ரொம்ப நினைப்போம். அதுதான் பெருமான் அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியாதா? நீ அதுல எல்லாம் கைதேர்ந்தவன். நாம் எதையும் யதார்த்தமாக பேசுகிறோம், யதார்த்தமாக செய்கிறோம். உன்னையும் முழு யதார்த்தத்தோடு நம்புகிறோம். நம்ம எவ்வளவுதான் வஞ்சகத்தை உள்ளத்துக்குள்ள வச்சிருந்தாலும் நம்மளை யதார்த்தமா நம்புறாங்க அவங்க. நீ முதலில் இந்த எல்லைக்குள் ஒரு எட்டி வைப்பதற்கு எத்தனை ஆயிரம் தரம் யோசித்திருப்பாய். நம்ம அந்த சாலை எல்லைக்குள்ள வரும்போது போகலாமா வேண்டாமா, நல்ல இடமா இருக்குமா அப்படின்னு எத்தனை தடவை பொய்ய ஈஸியா நம்பிடுவோம். மெய்ய அவ்வளவு ஈஸியா நம்ப மாட்டோம். ஏன்னா பொய் தான் கவர்ச்சியா இருக்கும். அதை நோக்கித்தான் போகும். நம்ம பார்த்திருக்கோம், பதி பசு பாசம், இந்த மூணுல இந்த பசுவானது பதியின் பக்கம் சேரணும்.
ஆனா பாசத்தின் பக்கம் தான் போய் சேரும். அவ்வளவு தன்மை உடையதுதான் இந்த ஆன்மா. கெட்டதின் பக்கம் தான் ஈஸியா போய் சேரும். காலம் அப்படி கலிகாலமாக இருக்கு சொல்லுவாங்க. இந்த கலிகாலத்தை பத்தி சொல்லும் போது இந்த திரேதாயுகம், கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் 4 யுகத்துல முதல் யுகத்துல தர்மப்பசு 4 காலோட நின்னதான். அடுத்த யுகத்துல அதனுடைய ஒரு கால் ஒடிக்கப்பட்டு 3 காலோட நின்றதாம். அதுக்கப்புறம் 2 காலோட நின்றது. இந்த கலியுகத்துல ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறது தர்மப்பசு. அப்படி தொட்டாலே கீழே விழுந்துரும். அப்படி நின்று கொண்டிருக்கிற கலியுகத்துல பெருமானவர்கள் யதார்த்த உள்ளத்தோடு எம்மையும் எம் செயலையும் எப்படியெல்லாம் துருவி பார்த்து உரசி பார்த்து பிறகு நீ இதில் சேர்ந்திருப்பாய். அதற்குள் எம்முடைய பாடு எவ்வளவு, ஒவ்வொரு தலையையும் நாம் இதில் சேர்க்கப்பட்ட பாடு ஒவ்வொன்றுக்கும் எமது ஈரலில் ஒரு தமர் விழுந்திருக்கும். நம்ம ஈரல்ல தமர் விழுகிற அளவுக்கு தேட வேண்டிய பொருள் இது. அவங்க ஈரல்ல தமர் விழுகிற அளவுக்கு நம்மளை தேடி வர்ற இந்த கலிகாலத்துல வந்த வசந்த காலம். என் தந்தை பிரான் எமக்கு தந்ததைத்தானே நாம் உனக்கு தந்தோம். எனக்கு வள்ளல் நாயகம் தணிகைமணி பிரான் அவங்க என்னென்ன கொடுத்தாங்களோ அதை எதையும் மறைக்கல, அப்படியே நான் உனக்கு தர்றேன். எம்மிடத்தில் மட்டும் அது ஏன் இவ்வளவு விளைவேறி நிற்கிறது? அந்த பெருமா அவங்க கொடுத்தது அப்படியே வச்சிருக்கல. எப்படி ஒரு தந்தையினுடைய சொத்தை ஒரு நல்ல பிள்ளை 1 10 பெருக்கிடுவானோ அது போல பாட்டேர் பிரான் அவங்க சொல்லுவாங்க, 4 பிள்ளைகள் பெற்றதுல மகனே உனை கண்டு மனச்செலவெல்லாம் தீர்ந்தேன் அப்படின்னு நம்ம பெருமான் அவங்கள பார்த்து சொன்ன மாதிரி அவங்க கொடுத்தத ஒன்றை பலவாக, 1000மாக, கோடியாக, லட்சமாக விளைவேற்றி வைத்திருக்கிறார்கள். காரணம் எமது யதார்த்தம் தான். அதுதான் உங்கள் தலைகளுக்கு ரட்சிப்பாக திகழ்கிறது. அதுதான் எல்லா தீர்க்க தரிசனங்களுக்கும் இலக்கமாக விளங்குகிறது. ஒவ்வொரு நடைமுறையும் எம் உள்ளத்தில் யதார்த்தமாக எழுகிறதை எழுந்த வண்ணமே எடுத்து வைக்கிறோம். எப்படி என் உள்ளத்துல தோணுதோ அது அப்படியே கொடுக்கிறேன். எம் நினைவில் ஊறிய நினைவை கொண்டே யாவும் செய்கிறோம். என் நினைவு என்ன சொல்லுதோ, என் எண்ணம் எதிலே ஓடிக்கொண்டிருந்தோ அதுலதான் நாதமும் ஓடிக்கொண்டு. நம்ம நினைவு எதுல இருக்கோ அதுலதான் நம்ம நாதம் வரும். நம்ம நினைவு தெய்வ சிந்தனையிலே இருந்தா நம்ம வாயிலையும் தெய்வ சிந்தனையான வார்த்தைகள் தான் வரும். இந்த உலக சம்பந்தப்பட்டதுல இருந்தா அந்த உலக வார்த்தைகள் தான் வரும். அப்படி எம் எண்ணம், எம் நினைவில் ஊறிய விளைவை, நம்ம நினைவு நல்ல நினைவா இருந்தா அதுக்குண்டான சாதகத்தை இந்த பிரபஞ்சமே அமைச்சு கொடுத்துருவோம்னு சொல்லுவாங்க. பெருமான் அவங்க தேடி தேடி அலைஞ்சாங்களே தியானத்துக்காக. ஓடிய தண்ணீரால் உடலமும் நனைய எத்தனையோ பேர்ட்டு நான் அவங்க எல்லாம் கைப்பொருளை கலட்டுறவங்களதான் இருந்தாங்களே தவிர மெய்ப்பொருள் தர்றவங்களா யாரும் இல்லையே. இந்த உலகத்துல பரவான்கள் எல்லாம் வந்தாங்கன்னு சொன்னாங்களே, நமக்கு மட்டும் அது இல்லாமலா போச்சுன்னு அவங்க ஏன்னாங்களே. அப்போதான் அந்த பிரபஞ்சமானது பாட்டையாவை கொண்டு விடுது. தற்செயலாலாம் அது நடக்கல. தற்செயலா பெருமான் அவங்க அப்படி ஒரு தெருவழியா வரும்போது அந்த பக்கம் பாட்டே இருக்கிறாங்க. அவங்க தற்செயலாலாம் வரல. இது ஏற்கனவே ஊழி விதியில விதிக்கப்பட்டது. அப்ப இவங்க நினைவும் கூப்பிடலாமான்னு தோணுது, அவங்க நினைவும் நீ என்னை கூப்பிட மாட்டாயான்னு தோணுது. அப்படி 2 பேரும் நினைவும் இணைந்து ஓர அதனாலதானே நமக்கு இன்னைக்கு இது கிடைச்சது. அப்போ அவங்க என்னுடைய நினைவில் ஊறிய நினைவை கொண்டே யாம் எல்லாம் செய்கிறோம். நீ உன் நினைவில் ஊறியபடி செய்தால் ஏன் இப்படி வருவதில்லை? ஏன் நம்ம நினைவு நல்லதை நினைக்கிறது இல்லை? நாம நல்லதே நினைச்சோம்னா இந்த பிரபஞ்சம் அதுக்கு சாதகமான கருவிகளை எல்லாம் கொண்டு விடும். நம்ம உள்ளத்துல ஞான இச்சை எங்கேயாவது இருந்தா அதை கட்டாயமா நம்மளை கொண்டு எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்க்கும். இந்த பிரபஞ்சம் அதுக்கு உதவி செய்யும். எம் நினைவு அறிவின் வழியே படிந்து படிந்து அறிவாக நிற்கிறது. அப்போ இந்த நினைவு தான் நமக்குள்ள சுருட்டி மடக்கி திரட்டி, ஆகாயம்தான் சுருட்டி மடக்கி திரட்டி நினைவாக நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. அந்த நினைவுக்கு ஆகாரம் போடும்போதுதான் அந்த நினைவு பரிசுத்தமான அறிவாக மாறும். அதுக்கு கண்ட குப்பையெல்லாம் போட்டோம்னா அது மனமாக மாறிவிடும். அப்போ இந்த நினைவு ஆகாயம் என்கின்ற அந்த பஞ்சபூதத்துல ஒன்று ஆகாயம், அதுதான் நமக்குள்ள நினைவாக சுருட்டி மடக்கி வச்சிருக்கு. அதுக்கு ஆகாரம் வானநாட்டு செம்மல். அது ஆகாயம்ங்கிற அம்சம்னால ஆகாயம் அந்த ஒலியினுடைய அம்சம் ஆகாயம்தான். அங்க இருக்கிற அந்த தண்டாயுத பாணி,
அப்படின்னா அந்த தன் அப்படின்னா நீர். நீர் வந்து ஆயுதமாக கொண்டு வருகிறவர்கள். அந்த வானத்திலிருந்து கிடைக்கிற அந்த வான நீர், அதை ஆயுதமாக கொண்டு வருகிறவர்கள். அந்த அந்த வான நாட்டிலிருந்து வர்ற செம்மல்கள் தருகிற அந்த உணவு தான் அந்த நம்மளுடைய ஆகாயத்தின் அம்சமாக இருக்கிற, நம்முடைய நினைவுக்கு ஆகாரமாக இருக்கிறது. அந்த அமுதம், அருளமுதம், அந்த அதை நுழைகிறதுக்கு வாசல் தான் 8 10 வாசலாக இருக்கிறது. இந்த 9 வாசல்களை மூடி அந்த 10வது வாசலை திறந்து அந்த அமுதத்தை வாங்க வாங்க நினைவானது அறிவாக மாறுகிறது. என் நினைவு அறிவின் வழியே படிந்து படிந்து அறிவாக நிற்கிறது. எனக்கும் நினைவாதான் இருந்தது. எனக்கு ஒரு அறிவாகார புருஷர் கிடைச்சாங்க. அவங்க பின்னாலே தொடர்ந்துமே சென்றேன். நிழலும் உருவமும் நிழலும் போல, நகமும் சதையும் போல போனாங்களே, அப்படி போய் போய் தான் அந்த நினைவை அறிவாக நான் மாத்தினேன். நீயும் அப்படிதான் மாத்தணும். ஆனா உன் நினைவோ அறிவை விட்டு விலகி விலகி செல்லுகிறதே. அப்போ அந்த அறிவு, ஒரு அறிவாகார புருஷர் நமக்கு கிடைச்சிட்டாங்க. ஒரு இன்ச்சு கூட அவங்கள விட்டு நாம விலகக்கூடாது. எந்த நேரமும் அவர்களை பற்றி கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே அதையும் நாம் தான். அப்படி நீ பற்றி கொண்டு இருக்கலைனாலும் நான் உன்னை விட மாட்டேன், வம்புல பிடிச்சு இழுத்துருவேங்கிறாங்க பெருமாள். தள்ளி தர தரம் என்று இழுத்து, தர தர தரன்னு இழுத்துனா நான் தர்றேன் தர்றேன் தர்றேன்னு சொல்லி இழுக்கிறாங்க நமக்கு. வேண்டாம் 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 போனாலும் இல்ல தந்தை தான் தீருவேன் பிடிச்சு இழுக்கிறாங்களே, அப்படிப்பட்ட ஒரு வசந்த காலமாக. உன் நினைவோ அறிவை விட்டு விலகி விலகி செல்கிறது. ஆகவே அதையும் நாம் தான் வம்பிலே பிடித்து அறிவின் வழியில் இழுத்து வைக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இழுத்து வச்சு கிடைக்கிற கொடுக்கிற காலம் இந்த 4 காலத்திலையும் நம்ம பார்த்தோம். இந்த தர்ம பசு 4 காலோட நின்ன அந்த ஆதி யுகத்துல, தலையுகத்துல கூட இப்படி ஒரு வசந்த காலம் வந்தது இல்லை. இந்த கலியுகத்துல தர்ம பசு ஒத்த காலில நிக்கிற கலியுகத்துல இப்படி ஒரு வசந்த காலம் வந்திருக்குது. வந்து இன்னைக்கு நம்ம தோற்ற பாடல் பாடின மாதிரி நீதமே வழங்கும் நன்னிலம் கைலை நாடே. அது எப்போ இந்த தேகம் இருக்கும் போதே அந்த சொர்க்க வாசல் செல்வதற்கு நாம இந்த 9 வாசல்களை மூடி 8 10வது வாசலை திறந்து வைத்து அந்த அருளமுதத்தை நாம பருகிறதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தோமே 3 உணவு. அந்த 3 உணவில் இந்த ஜீவதேகத்துக்குரிய உணவாக உன் ஜீவதேக வளர்ச்சிக்கு நீ மதிய அமுதம் வருந்த வேண்டும் என்று உனக்கு செவியை படைத்து அதை வாரி வழங்குவதற்கு ஒரு தேவநாட்டு செம்மலையும் அனுப்பி வச்சாங்களே. அந்த தேவநாட்டு செம்மலாக நமக்கு இறங்கி வந்து, மக்களுக்கு இறங்கி வந்து, ஒரு வயது ஒரு 40 ஆண்டில் நமக்கு அந்த வான நாட்டில இருந்து இறங்கி வந்து அந்த மதிய அமுதத்தை நாம மதிய அமுதம் இந்த 10வது வாசல் வழியாக பருகுவதற்காக அதை திங்க திங்க தின்னாமல் தின்னு குண்டு வயிறு புடைக்கிற அளவுக்கு நமக்கு அந்த அமுதம் கிடைக்குது. இப்போ அந்த அமுதத்தை பருகுனாதான் நீ இந்த கூடி இருக்கும் போதே கைலாசத்தை காணலாம். அப்படி இல்ல அந்த மதிய அமுதம் தான் காகபுசுண்டர் பெருமான் அவங்க சொன்ன மாதிரி அது வடவாமுக அக்கினியாக இருந்து, வடவை அனலாக இருந்து, இந்த மூளையில படிஞ்சுகிற அந்த கோளையாகிய சளியை எரிக்கின்ற அக்கினியாக இருக்கிறது. அப்படி இந்த யமன் நம்ம மூளையில படியிட அந்த தீமையை எல்லாம் இந்த அக்கினியை கொண்டு எரித்து நம்மை நாமே பரிசுத்தமாக ஆக்கி, நம்முடைய நினைவை அசுத்தங்கள் நிரம்பிய மனமாக ஆக்கி விடாமல் இந்த வைத்தியசாலையில் நாம இந்த வைத்தியசாலையில நம்மை குணப்படுத்தி கொண்டு இங்க நாம வைத்தியம் பண்ணி கொண்டு இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு நம்முடைய நினைவை பரிசுத்தமான அறிவாக மாற்ற வேண்டும். அதுக்குத்தான் அந்த அறிவாகார புருஷராகிய நம்முடைய பெருமானவர்கள் வான நாட்டிலிருந்து இறங்கி நமக்கெல்லாம் அந்த மதிய அமுதத்தை நாளும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மதிய அமுதத்தை நாளும் வழங்கி நம்ம எல்லாம் அந்த கைலாசத்திற்கு ஏற்றுவதற்காக அதுக்கு நாம தயாராக இல்லை என்றாலும் தள்ளி தர தர என்று நம்மளை எல்லாம் இழுத்து கொண்டு செல்லும் பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்திப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை பரமேஸ்வரி அக்கா அவர்கள். ஆகிய துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆகிய துணை ஜீவ சகோதர 12 மணி ஆனாலும் ஒரு அமுது நல்லா கொடுக்குறாங்கன்னா வாங்கி எடுத்துக்கிறோம். எல்லாம் இன்டேக்
அப்ப இந்த மதிய அமிர்தத்துக்கும் நம்ம நேரம் ஒதுக்கணும். அவங்க கொடுக்குற அந்த மதிய அமிர்தம் வந்து கரூர் நாட்டுல இருந்து கொடுக்குறாங்க. அந்த கரூர் நாடு எங்க இருக்கு, அந்த கரூர்ல இருந்து கொண்டு வந்து கொடுக்குற அந்த அமுது எப்படி இருக்கும், அது வந்து மதி குடை வரத்து, அது தொடர்ந்து வரும் ஒரு வசனம், மதிப்புடை வரத்து உட்படாலே அப்படின்னு ஒரு வார்த்தையும் அது திருவார்த்தை, மகா மகா ஜீவன் உள்ள வார்த்தையாக இருக்கிறது. அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனாக இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த சத்தியத்துல இருக்கிறதுக்கு ஏற்ப இந்த மதியத்தை பத்தி நீங்க ரொம்ப அருமையா எடுத்து எல்லோருக்கும் சுவைபட ஈந்ததுக்கு அக்கா அவர்களுக்கு நன்றி, நமஸ்காரங்கள். தெய்வம் அவர்கள் திருப்பாதத்தை பணிந்து அனைவருக்கும் நமஸ்காரம் செய்து என்னுடைய சிறிய முக்கிய பெருளை வழங்க முன்வந்திருக்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். மதியூர் அப்படின்னும் போதே மதி என்னென்ன ஊர்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு சிறப்பு சொல்றாங்க. ஒவ்வொரு சிறப்புனா அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தான். மணப்பாறையா, முறுக்கு, திருநெல்வேலியா, அல்வா அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க மதியூர்னே தெய்வம் உத்தரவு பண்றாங்க. மன்னவனா மதியூர் அப்படின்னு ஒரு பாடலை இறக்கி வராங்க. அப்ப அந்த மதியூர்னு போது அங்க என்ன இருக்குன்னா மதி நிறைய இருக்கும். அதை வச்சுதான் மதிச்செல்வி, மதிவாணன், மதி அரசு, இப்படி அந்த மதின்னு வச்சு இது வளர்மதி, அது வளர்கின்ற மதி, கைலாயத்துல வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிலாம் சொல்லி அந்த மதியை வந்து அமைக்கிறாங்க. அது மதி எப்படி இருக்கு அப்படின்னா இங்க வந்து ஐயறிவு கொடுக்கக்கூடிய மதி தான் நமக்கு வச்சு நம்ம புழங்கிக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஏற்கனவே பார்த்த மதி. 6 அறிவு உடலெடுத்து ஐயறிவு நுகச்சிலேயே கிடந்து உழந்து. அப்ப அந்த தெய்வம் கொடுக்குற அந்த மதிய முதல் எப்படி இருக்குனாக்கா அது வந்து எவ்வளோரும் இன்பம் தருவதா இருக்கு. அந்த மதியமத்துல நம்ம போய் ஒரு திவலை குறியேனம் தொட்டவர்கள் நல்லவர்கள் நல்லவர்கள் ஒண்ணு பெரியவங்க சொல்லுவாங்க. அது போல அந்த வானநாட்டு அந்த வானநாடு போது இன்னும் திருடியில் வாசி விடுறாங்க. பொன்னாட்டிலிருந்து போய்க்கிறங்கிய போன் அப்படிங்கிறாங்க. அப்ப பொன்னாடுனாக்கா என்ன, அங்க பொண்ணு நிறைய இருக்கும். அது என்ன பொண்ணு இருக்கும் அப்படின்னா அது மின்னும். அது எப்படி மின்னாக்கா அது மினுக்கு மதியினர். அந்த மினுக்கு மதியினரால் எடுத்து வழங்கக்கூடியதான் அது பொண்ணு. நம்ம நினைக்கிற இந்த பொண்ணெல்லாம் அழிஞ்சு போறது, ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பொன்னுடல், அதாவது தங்க உடலை, இந்த பங்க உடலை வந்து தங்க உடலா மாத்துறாங்க. அது தங்கறதுக்கு உள்ள இருக்கிறது என்ன இருக்கணும், அது இருந்தாதான் அது தங்கம், இல்லைன்னா அது தங்காது. அப்ப அந்த மதிய அமிர்தத்தை அருந்த 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 இருக்கிற எல்லா அந்த குப்பைகள், அந்த அதாவது ஆணவம் கண்மம் மாயை 3மே ஒழியுதாங்கிறாங்க. அந்த ஆணவம் கண்ணம் வெள்ளடா உனக்கு வெல்லாத பேர்களுக்கு வெள்ளாடி 8 அப்படிங்கிறாங்க அந்த பாடலைய. அக்கா நிறைய இன்னைக்கு இந்த பாடல் சொன்னாங்க. எனக்கு வினாவிடையை கொடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன்னா அந்த பகுதி நிறைய முறை படிச்சோம். இவ்வளவுதான் எடுத்து எப்படிலாம் கொடுக்கணும் ஒரு அந்த ஒரு நோக்கத்தோட புலிப்பார்வைன்றாங்க. அந்த புலிப்பார்வை கொண்டு பார்த்தாலும் சில பேரும் பதில் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா நம்ம எதிர்பார்த்தது அப்படியே நடந்திருக்கு. அது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள வெளியாக்கலாம். அப்ப அந்த மதியூர் அப்படின்னும் போது மதிகள் தான் அங்க நிறைஞ்சிருக்கு. என்ன மதி இருக்குனாக்கா தேவாமிர்த உணவாக இருக்கிறது, அது ஜீவாமிர்த உணவாக இருக்கிறது, அது தேனமுதமா இருக்குது. அதுக்கு இன்னும் என்னென்ன பேரு அடைமொழி கொடுத்தாலும் அது தகுமே தகும். அப்ப அதை யார் கொடுக்குறாங்க, அதை பொறுப்போர் எடுத்து அடுத்தடுத்து தினம் தினமும் அந்த சிகிச்சதையை நம்ம கொடுத்து அதை தொடர்ந்து அதை ஊசி முனை அப்படின்னாங்க அக்கா. அந்த ஊசி முனைன்னு போதான் நம்ம நினைச்சுக்கோம் ஒரு ஊசி, அதுக்கு முனை, அந்த கூடு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஊசி முனைன்றது என்னன்றதை நம்ம 4 நாள் படிக்க படிக்க தெளிய அது என்னன்னு தெரியுது. தெய்வம் வந்து பரிபாஷையில தான் வச்சிருந்தாங்க, மத்தெல்லாம் நல்ல வெட்ட வெளியா வச்சிருக்காங்க. ஒரு சிலது மட்டுமே அந்த பரிபாஷையில இன்னைக்கு அது புழங்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்ப அந்த மதிவாசல் அடைந்தும் பாதி, மதிவாசல் அறிந்து பதி அடைந்தவரை அருகில் வைத்து மற்றவங்க உரைச்சு தெளிவாங்களாம். மதிவாசல் அறிந்து பதி அடைந்தவரை அருகில் மற்ற பேரை எப்ப உரைச்சி தள்ளி நூல் உதச்சு தள்ளி நமக்கு எல்லாம் வேலைனாக்கா அந்த மதிவாசல் போய் நம்ம அடையணும். அப்ப அந்த மதிவாசல்ல தான் என்ன கிடைக்கும், வாசல். மதிவாசல் அடைஞ்சா வாசல் போயிட்டு உள்ள போயிடுவோம். அது உள்ள போறதுக்கு முதல்ல வாசல் படி. ஆனா நீ வாசல் படிக்கு வெளியே இருக்கிற அது உள்ள அந்த அழைச்ச ஒரு தலைமையில விடுகிற அந்த இடி, மழை, வெயில் எல்லாமே இல்லாம காக்கப்படுவாய் அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அப்ப அந்த மதி எப்படி இருக்கு அப்படின்னாக்கா தெய்வம் அந்த மினுக்கு மதி அப்படிம்பாங்க. இந்த நேரத்துல என்ன அப்படிங்கிறது அப்படியே டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒரே தெரியுது. அப்ப எந்த அளவுக்கு பழகி இருந்தா அப்ப எடுத்த உடனே அப்படிலாம் நமக்கு அந்த மதியை அவங்க எடுத்து நமக்கு விளக்குவாங்க. அப்ப அந்த மதியோட நம்மளோட மதியை ஒட்டி 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 போகும்போதுதான் நமக்கும் அங்க போய் அந்த விரிவுகள், விளக்கங்கள், அந்த வெளிச்சங்கள், அந்த ஆனந்தம், பூரிப்பு எல்லாமே ஏற்படுகிறது. இந்த மெய்வழிகளை விட அக்கா சொன்னாங்க இந்த பாடல் என்ன பண்ணீங்க, நீங்க என்ன சொன்னீங்க பாட்டு மறந்துருச்சு. நிறைய அந்த பகுதியை படிச்சுட்டே இருந்ததுனால சொன்னது இப்போதைக்கு நிறைய வரலக்கா. ஆனா அது ரொம்ப ஆண்டு போயிட்டே இருந்தோம். அந்த மெய்வழி நூல்ல மதி 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 மடிச்சு வச்சு அது இப்ப மதிக்குள்ள போயிடுச்சு. மதிக்குள்ளவே போய் மதி ஒழிஞ்சிட்டு இருக்க மாதிரி தோணுதுப்ப. அந்த அளவுக்கு மதி வேகம். மதி வந்து வேகம். அது எப்படி வேகம் போனாக்கா
ஒரு நொடிக்கு ஒரு அண்டம் போகுது. பக்கம் 24 ஆதின விநாயகர் பண்ணாத பக்கம் 24 ஊசி முனை தமர்த்திருந்து 24 பக்கத்துல. ஆமா, விளையாட பிரச்சனை செய்யும் ஆதிசக்தி ஊசி முனை தமர்த்திருந்து ஏற வேண்டாம். ஆமா தெய்வமே. ஆக அந்த பகுதி பூரா வந்து இன்னைக்குதான் செய்யுது. ஏன்னா இப்ப ஒரு வாரமா ஒரு 3 நாள் விட்டு விட்டு இப்ப நேரத்தா அந்த வினா எல்லாம் முடிச்சு அனுப்பிட்டு கொஞ்சம் உக்கடான்னு இருக்கும்போது மத்தவங்க அதை எடுத்து பகிர்ந்துட்டு இருக்கும்போது இந்த மெய்வழி ஒரு தெய்வம் அந்த மாதிரி உபதேச உபகாரம் போது இந்த படிச்ச சொல்லுவாங்க, மெய்வழியில படிச்சுவாங்க. யார் யாருக்கு எப்படியோ அப்படி எப்படி ஒண்ணும் எல்லாருக்குமே கிடையாது. அப்படி சொல்லும் போது நிறைய இருக்கு. இதெல்லாம் சொல்லத்துலதான் வெளியாகிரும் நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு இந்த பாட்டை நான் விட்டு வச்சிடறேன். அப்ப தெய்வம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அமுத கல்யாண போதத்துல வந்து மதியை பற்றி கொஞ்சம் சொல்லி வராங்க. அந்த பகுதியை நான் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். மதியதனை அதை வந்து மதி வருது, அந்த மதி எப்படி தடுக்குது அப்படின்னாக்கா அதுக்கு உண்டானவங்க இங்க சொல்லிட்டாங்க. மதியதனை அறியாம தடுக்கும் செயல் மகனே, தடுக்கும் செயல் மகனே, மதம் பெருமை நான் என்ற அகங்காரமுடன் கெருவம், மதியதனை கெருவம் இவை தடுத்திடும் காரணத்தை, தடுத்திடும் காரணத்தை மகன் முகம் பார்த்தருகிருத்தி வகுத்துரை செய்வாரே, மதி அது தன் பொருளே நீனும் அறியவர்க்கும் அரிதே, அறியவர்க்கும் அரிதே, ஆகையினால் மதியறி நீ ஞானி கடல் இடத்தே, கதியுளவர் அவர் பழக்க, கதியுளவர் அவர் பழக்க, அனைத்தும் பழகுதற்கு, அனைத்தும் பழகுதற்கு கட்டாய வெளிமைத்தனம் முற்றும் பதியாது. எளிமைத்திறன் உள்ள இருக்கணும் நம்மகிட்ட. அது யார் வெளியாக்குறாங்களோ அவங்க கூட போய் காத்திருந்தாரு பேசணும். அதாவது ஒரு பறைச்சாரியில் அவங்க தோன்றிருந்தாலும் அவங்களை பறைச்சாரியும் என்னாதே அப்படின்னு ஒருத்தர் பண்றாங்க. அது மாதிரி ஒரு சிறிய ஒரு குடிசையே ஆனாலும் அது குடிசை நினைக்காத, ஆலயம் மாட மாளிகை கூட கோபுரம் அப்படிலாம் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. ஆனா அது ஒரு குடிசைனாலும் வீச்சில் நடக்குதா, மீன் நடக்குதா, உண்மை புரியுதா உனக்கு? அந்த பேசரும் பெரும் பொருள், அந்த பேசரும் பெரும் பொருளை பேசரும் வாசகம் கொண்டு பேசி 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 அழிக்கிறாங்களே, அந்த பேசி பேசி அழிச்சா நமக்கு அது விளங்குதா, திட்டிக்குதா, இத்தனையும் நம்ம வந்து பாருங்க அப்படின்னு ஒற்றை பண்றாங்க. அப்ப அதை தடுக்கிறது எது அப்படின்னாக்கா அந்த மதம். மதம் எல்லாமே என்னவே தெரியாது. யானைக்கு கொடுக்கறதுதான் மதம், மனுஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. நீ என்ன மதம், நான் என்னவா, எத்தனை மதம் கொடுத்துருக்காங்க. அப்ப எல்லா மதமும் ஒரே விஷயத்தான் குறிக்குதுன்னு தெரியும். அது சைவமாகட்டும், வைஷ்ணவமாகட்டும், கிறிஸ்தவ மதமாகட்டும், எந்த கோடி காலத்துல எந்த ஒரு மதமாகட்டும் அது மக்களுக்கு உணர்த்தக்கூடியது என்ன அப்படின்னா அந்த நரக அடையாளம் வராம பரிசுத்த பிரயாணத்துல அவருக்கு ஒண்ணுதான், அந்த செயல் தான், அந்த வீச்சல் மட்டும்தான் நம்ம விளக்குறாங்க அப்படிங்கிறதையும் ஒட்டுமொத்தமா சுருக்கமா அடிச்சு கொடுத்துருக்காங்க திருவாக்கிட்ட. அது போல இந்த மதியை பக்தி எடுக்கும்போது அந்த வந்து பாட்டையா அவங்கள உத்தரவு பண்ணுவாங்க. அதாவது மதிப்புரை வரத்து இருக்கிற மதி வெகுமதி சுமையை, அந்த வெகுமதி சுமை, வெகுமதின்றதாவே நமக்கு தெரியும் வெகுமதி, அந்த வெகுமதி சுமையை வந்து அவங்க தாங்கிட்டு வராங்கப்பா, நீ விற்றாட்ட. அப்ப மதிப்பொருள் சுமையை மாற்றுவதற்காக என் சிட்டை பிடித்த தேவாதி தேவா அப்படின்னு பின்னாடி அவங்கள பத்தி சொல்லிட்டு வருவாங்க பாட்டை அவங்கள பத்தி. அப்ப மதிப்படு சுமை, அந்த மதி வந்து அவங்க படுச்சுமையா சொல்ல தருகி தருகி பக்கப்பாரு நடையிலே வர்றாங்க. ஏன் அவங்க அந்த எப்படாத மாற்றி விடுவோம், அந்த உலகம் வந்து தளிப்பிட்ட கிடைச்சு அவங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் காட்டுதான் தெய்வம் ரொம்ப அற்புதமா தெய்வம் பாட்டையை சொல்லிட்டு வருவாங்க. அப்ப அந்த மதிப்பு மதிப்புன்னு அது தோட்டத்துக்கு போட்டுக்கிறது கூட ஆகாது அப்படின்னாங்க தெய்வம். ஆனா அந்த மதிப்புன்றது வேற, இங்க மதிக்கிறது வேற. அதாவது மதியாதா தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு அபை பெருமான் சொன்னாங்க. அப்ப எதை மதிக்கிறாத நம்ம நினைச்சுக்கோம், மதிக்கலையா அவங்க போகக்கூடாது. என்ன மதிப்பு? மதிப்பு அது சோத்து கூட போறது உதவாது. ஒருத்தவங்க புகழாங்கன்னா அந்த புகழ் அதுக்கு முன்னாடி அழிச்சு போயிடும். அவங்க புகழ்ந்த புகழ் அதுக்கு முன்னாடி அமைஞ்சிடும். அதே புகழ்ந்த ஆளுகள் அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் உடனே போயிடுது. அப்ப என்ன அவங்க மதிப்பு தெரிஞ்சு கிடக்கு அப்படின்னு தெய்வம் வந்து அந்த திருவாரூர் ரொம்ப ரொம்ப இதமாகவும் கொஞ்சம் ஆத்திரத்தோட உத்தரவு பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த மதிப்பு அப்படின்னு அந்த மதி, அப்ப மதியில சந்திரனுக்கு பேரும் மதியம் இருக்கு. அப்ப அந்த மதி வந்து எப்படி இருக்குன்னா சந்திரன்ல வந்து மதி கெட்டு வருகிறது, சந்திரனாக்கி அந்த மதி கெட்டு வருகிறது. அதனுடைய வெளிச்சம் எல்லாம் இப்ப மாறி போயிடுச்சு, தகப்பா இருக்கு பாருங்க. நான் நினைக்கிறேன் அக்கா கொஞ்சம் எப்படி இருக்கீங்களா, வெளியில போய் பாருங்க சூரியன் சந்திரன் எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னாங்க. அப்ப அந்த மதி வந்து கெட்டு வர்றதுக்கு முன்னாடி இங்க அறிகுறியா மக்களுடைய மதியும் கெட்டு வரும். அப்ப மக்களுடைய மதி கெட்டு வர்றதுக்கு வந்து அண்டத்துப்பத்தது பிண்டம் என்கிறது போல இப்ப வரக்கூடிய செயல்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கிறத நம்ம பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். அப்ப தெய்வம் பாட்டையே அவங்க உத்தரவு பண்றாங்க. அந்த மதி வந்து எப்படி இருந்தாக்கா
வயசானது, அதாவது இது மறந்து போச்சு. அது எப்படி இருந்தாக்கா மதி வந்து இளமை, அதாவது முதுமை ரெண்டும் கலந்து அங்க வர்றவங்க முதுமையா இருக்காங்க. ஆனா வந்து இளமையா அந்த மதியை கொண்டு வராங்க. அந்த மதி எப்படிதான் அது இளமதி. அப்ப அந்த இளமதி எப்படி இருக்கும், அப்படியே பாயவல்ல பூர், ஊசிமலை பூரிலேயே பாயவல்ல பூர் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப மறையதி மூமின் தேகம் மண் தொடாதென சொன்னான் அப்படின்னு கூட ஒரு பாடல் இருக்கு. அதுல வந்து அந்த பாடல் கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லுங்கக்கா, எடுத்து வச்சு எங்க போயிடுச்சுக்கா. மறையதி மூமின் தேகம், அதாவது தெய்வம் வந்து பாட்டையாங்கல மதி, மதி வந்து வயசானது, உடல் வயசானது, ஆனா வந்து மதி வந்து இளமையானது அப்படின்னு ஒரு பாடல் எடுத்து கொடுத்தாங்க. அது எடுத்த வச்சு இந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாடல், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாடு காட்சிங்களா தெரியலையே, அவங்களும் மீட் போட்டு கேட்டுட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஓகே. அப்ப தெய்வம் இங்க உத்தர பண்ண மாதிரி அந்த மதி எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, மதி வந்து அமுதமா இருக்கு. அந்த அமுதம் அமுதம் எப்படி இருக்குன்னா, அமுதம் சிந்தும் தமிழே அது கமலம் தென்றிசை அப்படின்னு 145 பூமியின் தேகம் மண்டோடார் என சொன்னாங்க. அந்த பாட்டு எடுத்துட்டாங்க. அது வந்து மதிவாசல் அறிஞர்படி இறைந்தவர் அந்த வந்து பாட்டை அவங்களை குடிக்கும் போது வயசானவங்க ஆனா மதி வந்து இளமையா இருக்குன்னு ஒரு பாடல் நீங்க சொன்னது அந்த பாட்டு எழுதி இருக்கு. அதுவா அது மதிவாசல் அறிந்தபடி ஏதோ ஒன்று இருக்கு. சரி, அப்புறம் ஞாபகம் நீங்க எல்லாம் பேசுவோம், ஞாபகம் தான் சொல்றேன். அதெல்லாம் டக்குன்னு மறைஞ்சிச்சாலும் நினைச்சிட்டேன்னு ரொம்ப அதை பதில சொல்லணும் கூட நினைச்சேன். சரி, ஓகே. அதுதான் எழுதினா வைக்க சொல்றீங்க. அந்த அதெல்லாம் நீ என்னைக்கு படிக்குமோ தெரியல. அப்ப அந்த மதி எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, அது சுருக்கி வடக்கி தலைவிட தடக்கி வச்சிருக்கோம். அந்த மாதிரி அந்த மாதிரி சுருக்கி இருக்கு எல்லாம் வச்சிருக்காங்க. அது எடுத்து வைக்கும் போது அதுதான் அது குந்த இடம் தந்து எவ்வாறு மக்களுக்கு ஈடு விளங்க துலங்க பெற்றிருக்கிறவோ அவ்வாறே போல் இந்த உலகத்துல வந்து அந்த இது வெளியிருக்கிறது எப்படி அந்த சங்கப்பறவை. அப்ப அந்த மதியினுடைய விளைவுதான் இத்தனையும் அப்படிங்கிறத தெய்வம். சரி, அப்புறம் அந்த இந்த பாடல்ல வாசத்தை பத்தியும் அக்கா சொன்னாங்க. அன்னைக்கு அந்த வரிசையை பேசுறதுதான் நினைவுல இருந்தது. அந்த வாசம் தூது விடுறாங்க, என்னத்தையோ தூதி விடுறாங்க. அந்த இங்க வந்து மலரை கூட அந்த வாசத்தை தூதி விட்டுருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு பகுதி. பருவதங்காட்டில் ஆங்கு பல்கலை பூத்த ஞானம் விரிதரும் சபை கண்ணுற்ற விருட்ச ஜாதிகள் மேலோம்பும் நறுமலரினங்கள் எல்லாம் நாங்களும் சபைக்கு ஆங்கு பருவன போன்ற ஆடல் வந்தன வாசம் தூதே. அப்ப எதையோ தூதுறாங்க. அந்த வந்து பாடல் வந்து நல்ல மனசுல இருக்கு. அந்த மாதிரி அந்த வாசம் தீவாயு உணர்த்தி தீர் மலர் மனம் படைத்தான். நிறைய எரிவுகளை கொண்டு போய் போட்டுருக்காங்க. அந்த மலர்கள் படைக்கப்பட்டது மோப்பம் பிடிக்க அப்படிங்கிறாங்க. ஏன் மோப்பம் ஓராட்டால் என்ன வந்து நாற்றம் பிடித்த பயலாச்சு அப்படின்னு திட்டுறாங்க தெய்வம். வயிறாங்க, அக்கா பாஷத்துலாம் வயிறாங்க. அப்ப அது எப்படின்னாக்கா, அந்த வந்து அனிச்சம் ஒரு மலர் இருக்குனாங்க. அந்த அனிச்சம் வந்து மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து அப்படிம்பாங்க. அப்ப அந்த நம்ம கொண்டு போகும்போதே அந்த மூச்சு காற்று படுற தூரத்துல போகும்போதே அந்த அனிச்ச மலர் என்ன ஆயிடுதான் வாடி போயிடுமா. அப்ப அந்த மலர்கள் எல்லாம் எப்படி பாருங்க, வாச மலர்கள் வாய்விந்த காலம். யார் யாரெல்லாம் வாய் திறந்து நம்ம தெய்வத்தை பத்தி பேசுறோமோ படிக்கிறோமோ பாடுறோமோ அது எல்லாமே வாச மலர்லாம். பெண்கள்லாவே மலர் கூப்பிட்டுதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இது வந்து இங்க ஒரு பாடல்லையும் திருப்பதி நிகழ்ச்சியில பிறகே கூடம் போகும் கேட்டது திடீர் பரந்தன அரசத்தை திரைமோழி மாதி பள்ளல் தனிகையத்தில் நீரோடு தூடி தூள் நேமி தங்கு கையரே மறைமோழியாகுமுன் மணிமொழி கேட்டிட மதிக்கோடி அனந்தர்கள்
அதுமே கொழு மீன. அப்ப இந்த பாடல்ல வந்து கொடுக்கறவங்க என்ன செய்யறாங்க? நிறைமொழியா இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் குறைமொழியுடையவங்க உலக மக்கள். ஆனா தெய்வம் அவங்க கொண்டு வந்து கொடுக்கறது நிறைமொழி. அது எப்படின்னா அது மதிவள்ளல் தணிகைய செல்வரேன்னு ரொம்ப அழகா எப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம பாடலா படிச்சு போறோம். அத மதிய தனியா நின்று கவனிக்கும் போது வள்ளல்னா வாரி வாரி கொடுக்கணும். அப்ப இவங்க எதை வாரி வாரி கொடுக்குறாங்க? மதிய வாரி வாரி கொடுக்குறாங்கனால மதிவள்ளல், அதுவும் நிறைமொழி மதிவள்ளல் தணிகைய செல்வையர். நிறைமொழி மதிவள்ளல்ன்றது தணிகையை சொல்லிட்டாங்க. அவங்களுடைய செல்வன் நம்ம தெய்வத்தை தான் குறிப்பிடுற மாதிரி அங்க இருக்கு. அப்ப வேலோடு துடிசூழ் தேவி தங்கு பெயர் அதெல்லாம் தெய்வம் பெற்று வந்தாங்க அல்லவா? தந்தைய அதை எலும்பெல்லாம் இலக அதையும் அப்படியே நெஞ்சில வேல் பாயுது. அப்ப எலும்பெல்லாம் இலக அதை பெற்று வந்ததை இனமாக கொடுக்குறாங்க. அப்படி இனமாக கொடுக்கறத வாங்கி நம்ம பாழ் பண்ணா அதுக்கு தண்டனை கொஞ்சமாவா இருக்கும். அது எப்படி நம்ம அதை கருத்து உறுத்துடனே எப்படி நம்ம அதை வச்சுக்கணும், எப்படி அதை நம்ம பாதுகாக்கணும், எந்த மாதிரி இருந்துக்கணும். ஆனா எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் நமக்கு நம்ம சொல்லிக்கலாம், நம்மள நம்ம திருத்திக்கலாம். அத்தவங்க திருத்துறதுக்கு நம்ம போகவே கூடாது. ஏன்னா அது அவரவர் பாடு. அப்ப மறைமொழி ஆகவும் மணிமொழி கேட்ட மறைமொழிதான். அதுக்கு முன்னாடி மணிமொழி கேட்ட மதிக்குடி அனந்தர்கள் வந்து அப்ப அந்த மதி மதிய அள்ளி கொடுக்கும்போது யாரால அந்த மதியை நம்ம வாங்கி குடிக்கிறாங்களா? மதிக்குடி அனந்தர்கள். அந்த மதியை குடிக்கக்கூடிய வல்லமுறை மட்டும்தான் நம்ம அதுல கலந்துக்க முடியும். அப்ப பேர் வச்சிருக்காங்க நெய்வேலி மதிக்குடி அனந்தர அதெல்லாம் பேர் வைக்கிறாங்க. மதிக்குடி அனந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மதிக்குடி இல்ல, நான் மதிக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாமா. எல்லாம் இப்ப எல்லாம் அடக்காயிட்டாங்க. அப்ப அந்த மதிக்குடி அப்படின் போது மதிய குடிக்கிறதா, மதியில குடியேறி இருக்கிறது. அந்த மதியில குடியேறி இருக்கிறவங்களுக்கு பேரு அந்த அனந்தர்கள்லாம் குழுங்குறாங்க. இப்ப மத்தவங்களாம் குழுங்குறாங்களா? இல்லையே. அந்த மதியை குடிக்கக்கூடிய அனந்தர்கள் குழுங்குறாங்க அப்படிங்கிற அந்த பாடல்ல இவ்வளவு நாளாதான் பஞ்சநேச்சு படிக்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த மதியை பற்றி பேசும்போதுதான் இந்த மதி தாபார் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு நின்ற மாதிரி ஒரு அசாத்தியான அந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அக்கா நிறைய திருவாய்க்கு 100ஆம் நம்பர்லாம் எடுத்து சொன்னாங்க. ஆமா அது என்ன அறம் 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 அது அறம்ன்ற தலைப்போட போகுது. அப்ப அது என்னென்ன வீடா இருக்குனாக்கா ஒளி வீடா இருக்கு. அந்த ஒளி வீட்டுல எடுத்துட்டு வந்து படிச்சுட்டு கொடுத்தேன். அமுதம் நிறைய சொன்னாங்க. திருவாக்கியம் கேட்க கூட நான் வரல, என்னன்னாலும் தெரியல. சரி நல்லது. பின்னாடி வர ஜீவ சகோதரி அக்கா அவங்க எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். என்னுடைய முக்கிய பேரு மேலும் முழங்கும். ஜீவ சகோதரி சாலை சலந்திரி அக்கா அவர்கள். விதிகளை விதிக்கும் விதியோனான புதியவனாகி அவன் தனது வேகாவனேக நாமாவசிய மூமோவனாதி ஆகராதிக்கும் ஏகராதிச்சி ஏகராசி குவியலின் ஏறி நின்று கொண்டிருக்கும் எங்கள் குலதெய்வ தேவேச குரு மகான்ய நாயகம் அவர்களாக நம்மை அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் பிரம்ம பிரகாசம் மெய்வழி சாலையாண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரம்டா. இன்று தெய்வம் ஒளிநாடா திருவாக்கியத்துல உனக்கு யாதொரு துணை இல்ல, உன் உயிருக்கு சொந்தக்காரன் நான் வந்திருக்கேன், உனக்கு யாருமே செய்ய மாட்டாங்க, உயிருக்கு உதவி பண்ண மாட்டாங்க, துணை இல்ல. அப்ப பாடல் கொடுக்குறாங்க. செந்தில் முனிமணி வந்தந்த நாளையும் பாடல் கொடுக்குறாங்க. அதுக்கு தெய்வம் அந்த இடத்துல பழனி பழனி பழனின்னு எடுத்து கொடுக்குறாங்க.
பகுதாது மாமணி அந்த பாடல் படிக்கிறாங்க. சேர்க்கவும் பேச 3 பாடலும் படிக்கிறாங்க. ஒரே ஒரு காரியம் முக்கியமா நான் சொல்றேன், அதை காது கொடுத்து கவனிச்சு கேளுங்கன்னு உத்தரவு பண்றாங்க. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, என் அங்கத்துல ஒட்டினது அப்படின்னு நினைக்கிறேன். நீ எப்படி நினைச்சாலும் அதை பத்தி பரவாயில்லை. இந்த ரோமத்திற்கு அந்த ரோமக்காலுக்கு அந்த ரோமக்கால் சொந்தம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அறிவுக்கு சரியா பட்டுச்சுனாதான் செயலுக்கு வரும். அறிவுக்கு படலைன்னா செயலுக்கு வரவே ஒரு காலம் வராது அப்படிங்கறத இன்னைக்கு தெய்வம் திருவாச்சியத்துல இருந்து கேட்டோம். அப்புறம் அக்கா இன்னைக்கு வாயு உணவு, செவி உணவு, ஜீவ உணவு 3 உணவு பத்தி இன்னைக்கு வாக்கியத்துல எடுத்து நம்மளுக்கு எல்லா பாடல் மூலியமாவும் வாக்கியம் மூலியமாவும் அழகா எடுத்து வழங்கினாங்க. அடுத்து வந்து சிவசௌரி அக்காவும் வழங்குறாங்க. அதுல மதிய அமுதம்ங்கிற இதையும் எடுத்து கொடுத்தாங்க. அதுலயே 3 அமுதம் கொடுக்குறாங்க. மதிய அமுதம், தேனார் அமுதம், அமுதம் சிந்தும் தமிழ் அப்படிங்கிற மாதிரி அமுதத்துக்கு நிறைய தெய்வம் எடுத்து வழங்குறாங்க. 18வது வாக்கியத்துல எடுத்து கொடுத்தாங்க அக்கா. அந்த செடி உணவை நீ வாரி வழங்கி தரணும், அந்த அமுதத்தை வாங்கி வழங்கணும் அப்படிங்கிறத எடுத்து கொடுத்தாங்க. அதுல அமுதத்துல வந்து தேனார் அமுதங்கிறதுக்கு ஒரு பாடல்ல கொடுக்குறாங்க. அந்த வாக்கியத்தை கொஞ்சம் படிக்கிறேன். உடலின் வளர்ச்சிக்காக உனக்கு வாயை தந்து அதற்கு வேண்டிய உணவிற்கான அண்டங்களை சங்கோப சங்கமாக எங்குடன் படைத்திருக்கிறார். அண்டங்கள் கூட படுத்து தெரியும். அதற்கு வாயை கொடுத்துருக்காங்க. மற்ற மிருகங்களுக்கு எல்லாம் வாய் அதுவே புரிஞ்சு சாப்பிடணும். ஆனா உனக்கு பிரத்யேகமாக கையில எடுத்து வாயில பசியாற மாதிரி கொடுத்துருக்காங்க. மனிதனுடைய படைப்பு அருமையிலும் அருமையான படைப்புங்கிறத நீ உணரணுங்கிறத ஒரு வாக்கியத்தை எடுத்து கொடுக்குறாங்க தெய்வம். உன் ஜீவதேக வளர்ச்சிக்கு நீ மதிய அமுதம் அருந்த வேண்டும் என்று உனக்கு செடியை படைத்து அதுக்காக எடுத்து கொடுத்தாங்க. செடி வந்து 6 மடங்கு வளரக்கூடியது, அந்த மாதிரி வளர முடியுது. படைத்து அதை வாரி வழங்குவதற்கு ஒரு தேவநாட்டு செம்மலையும் அனுப்பி வைக்கிறாங்க. 1,24,000 வைக்கிறாங்க. அப்ப அதுக்கு வச்சு யாரும் அதை சேர்க்க முடியல, அவங்களுக்கு பெற முடிஞ்சு தானே ஆதியை உருவெடுத்து வந்துடுறாங்க. வந்து பாட்டையாவை சந்திக்கிறாங்க. உன் ஜீவ கூட்டிலே அடைந்திருக்கும் வயதை கணக்க வைக்கவும் அங்குள்ள அனல் மாறாது இருக்கவும் சுவாசத்திற்கு உணவாக நறுமணத்தையும் படைத்தான். அப்ப ஜீவனுக்கு வேண்டியது வாயு உணவு தெரியுது. நம்மளுக்கு சாப்பிட்றது எவ்வளவு சாப்பிட்றோம் என்னங்கிறது வாயு உணவு தெரியுது. செய் உணவு 9 மடங்கு பெருசு. செய் உணவு ஆட்டிக்கிட்டே இருக்கணும். அடக்காத அந்த ஒட்டிக்கு செய் உணவும் அருந்திக்கிட்டே இருக்கணும். அப்ப ஜீவ உணவு அந்த இது வளர்றதுக்காக, ஜீவ உணவு வந்து அந்த உயிருக்கு வளர்க்கறதுக்காக ஜீவ உணவு மலர்களை படைச்சு அந்த வாசனையை வச்சு அது முட்டா இருக்கையில மலராது, அந்த மலர்ந்தாதான் அதனுடைய வாசனை போகும். அதை வந்து ஜீவ உணவுக்கு மலர்களை படைச்சிருக்கேன்னு எடுத்து கொடுத்தாங்க. அதுல அந்த அமுதம் தேனார் அமுதம், மதிய அமுதம், அமுதம் சிந்துங்கிறதுக்கு தெய்வம் பாடல்ல கொடுக்குறாங்க. பிறந்த மக்கள் பிறந்த மக்கள் இரும்பினி பிறவி மாற்றும் ஜெகமதி தாலையின் நான் சிறப்பெல்லாம் திரட்டி வந்து அகநிலம் பொழியும் தேனாரமுதம் எக்களிக்க சிந்தும் யுக உதயம் அதந்தோங்கும் ஊனை கடகம் காப்பே. அப்ப அமுதம் தேனார் அமுதத்தை வாங்கி உன் செடியில 6 மடங்கு வல்லவனுடைய செடியில புகுத்தினாய்னா உனக்கு அந்த அமுதம் தேனார் அமுதம் போய் பாயணும். தேனார் அமுதம் எக்களிக்க சிந்தணும் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க அந்த பாடல்ல. தெய்வ தேடு ஊடகத்துல அமுதம் தான் தமிழ். தமிழ் வந்து முழு அழகை காட்சி முத்திநடனம் புரிகிறது. இங்க வெளி உலகத்துல முதுகையும் காலையும் காட்டுது, ஆனா முடிவெல்லாம் முத்திநடனம் புரியுது உனக்கு தமிழ்ங்கிறாங்க தெய்வம் வாக்கியத்துல. அப்ப இங்க அமுதம் சிந்துது, அது கமழுது, அது நீங்க அதுல அமர்ந்துட்டங்கிறத இந்த பாடல்ல கொடுக்குறாங்க தெய்வ தேடு ஊடகத்துல. மாறுங்கள் பிறவியரே தடந்தென்றே மாறுங்கள் பிறவியரே அமுதம் சிந்தும் தமிழே கமழும் தந்திதையரே அமுதம்
குமரி வெங்கடத்திடை அமரும் தெய்வப்படியே மாறுங்கள் பிறவியரே தடந்தன் திசை மாறுங்கள் பிறவியரே. அந்த அமுதம் அந்த தமிழ் அந்த அது எதுல அமர்ந்துட்டீங்கன்னா உன்னை என்ன ஆக்கும்? நரரையா மரர ஆக்கிய மதத்தை போகும் நரரையா மரர ஆக்கிய மதத்தை போகும் குறையறத்துடைக்கும் குணமணியினை நோக்கி மாறுங்கள் பிறவியரே தடந்து திசை மாறுங்கள் பிறவியரே. தேனார் அமுதம் பார்த்தோம், அமுதம் தமிழ் சிந்தறத பார்த்தோம். இப்ப மதிய அமுதம் எப்படி நம்ம வாங்கி வாரோம், அந்த மதிய அமுதத்தை எப்படி வாங்குறோம், அந்த கரூர் நாட்டுல இருந்து எப்படி வாங்கி வாரோம், எப்படி சிலையை சாட்சி வச்சு வாங்குறோம், அந்த சீதாத்தை எப்படி வாங்கி வரோம், அதுல ஐந்தொகை போட்டு எப்படி நம்மளுக்கு காமிக்கிறாங்கிறதையும் இதையும் கொடுக்குறாங்க பூரண புதையல்ல. அந்த படம் தான் விட்டுட்டேன். மன்னவனாம் கருவூரு நாதன் முன்னே கோடினாதவரிதமா கழித்து மீண்டும் குருதிலையும் சாட்சி வைத்து வாங்கி வந்த சீதனத்தின் பொருளும் எங்கே எங்கே தினமலைந்து தேடியதன் தேட்டும் எங்கே மாதனலாபம் விளைவி தரியா பிள்ளாய் மதியுளவே கைந்தொகை போல் தரை வேங்கே. அப்ப இங்க எல்லாம் சிலையதான் வணங்குறாங்க, நம்மளும் சிலை வச்சுதான் சாட்சி வச்சு வரோம். அந்த வாக்குல தெய்வத்திட்ட வாக்கு கொடுத்துட்டு வரோம். ஒரு சிலையும் சாட்சி வச்சு வாங்கி வந்த மாற்றி சாட்சி வைத்து நான் ஆச்சுடுவார் என்று வந்தவன் இங்கு வந்ததன் பின் எவன் பேச்சை கேட்டு அற்பப்பட்டம் வர அவஸ்தைப்பட்டு அழைகிறான். அப்ப சுருசலை வச்சு சாட்சி வச்சு வாங்கிட்டு வந்துட்டு இங்க மறந்துட்டோம். அப்ப அந்த மதியமுத கரூர் நாட்டுலதான் அத கோது இல்லாம என்னை படைங்க, என்னை மனிதனா படைங்க, நான் உங்கள்ட்ட திருப்பி கடனை கட்டுறேன்னு வாங்கிட்டு வந்துட்டோம். அப்பதான் அந்த சீதளத்த பொருளை மறந்துட்டு இங்கிட்ட தினம் அடைந்து தேடுறான். அந்த தேட்லாம் உனக்கு அங்க உதவி செய்யாது அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் அக்கா ஆகாயத்துல வெளியே ஆகாயமா இருக்கு, அதே ஆகாயம் நம்மகிட்ட நினைவென்ற ஆகாயமா இருக்கு, உள்ளுக்குள்ள ஜீவரேகமா இருக்கு. அதுலதான் சர்வ சமத்தை அடங்கியிருக்கு. அதுல நன்மையே நீ இருந்து எப்பவும் மதியமத்தை அறிஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுவா ஆயிடுவ, தீங்க வச்சிருந்தா தீங்காயிரும். அதான் மதியமத்தை அறிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஆகாயத்துலதான் மழை வர்ணிக்குது. அது அப்படியே கொத்துக்கிட்டு கொட்டுச்சுன்னா நம்ம பண்ண முடியாதுன்னு தெய்வம் கம்பியா கொட்டுற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த மழைக்குதான் தெய்வத்துடைய வாக்கை உத்தரவு பண்றாங்க. எப்படி அது சுத்தமான நீரா வருதோ அது மாதிரி தெய்வத்துடைய வாக்கு பரிசுத்தமானது. அதை வாங்கி இந்த மதிய அமிர்தத்தை உங்க செடியில போட்டுக்கிட்டா அது போய் திருப்பாக்கடலே வட்டா காய்ச்சி சிறுசு தூண்டி அப்படியே போட்டா கூட முழுங்க முடியாது. எப்படி மழையை அப்படியே கொட்டுனா வாங்க முடியாதோ அதே மாதிரி அவங்க வாக்கையும் சிறு சிறு துண்டுகளாச்சு திருப்பாக்கடல வட்டா காய்ச்சி சிறுசு துண்டா போட வாங்கி கட்டக்குன்னு ஒழுங்க வேண்டிய வேலைதான். வீங்கிட்டாலே அது போய் உள்ள இருந்து அந்த மதியம் முதல் என்னென்ன வேலை செய்யுமோ செஞ்சிருவோம். அவங்க அதே மாதிரி ஆண்டவங்களுக்கு பாட்டையா வானநாட்டு அரசுல இருந்து எடுத்து கொடுத்தாங்க. அவங்க எப்படி எப்படி இருந்தாங்க, ஆதி நாயகமா இருந்தாங்க, அரச நாயகமா இருந்தாங்க, மாது நாயகமா இருந்தாங்க, ஜோதி நாயகமா இருந்தாங்க, ஜாதி நாயகமா இருந்து அவங்க பாதத்துல அந்த பாத சிரமையை தாங்கி அவங்க நான் ஓதி வச்சிருக்கேன் அப்படின்னு இதையும் எடுத்து கொடுக்குறாங்க. ஆதி நாயகம் அரச நாயகம் ஆனையன் நாயகம் மாது ஆதியந்தமும் தாங்கடனே ஆண்டையன் நான்
செம்மலின் பதம் சூழ்ந்து மாணவ போச்சுமெல் தெய்வம் பாட்டே ஆட்ட அந்த வாழநாட்டுல இருந்து இறங்கினதை அப்படியே பிடிச்சு அக்கா எடுத்து விட்டாங்க. எல்லா 4 பிள்ளைகளையும் ஒரு தெய்வம் மட்டும்தான் அதை பயன்படுத்தி இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மக்களை உண்டாக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் மௌனியா போயிட்டாங்க. வள்ளலார் கடையை விரித்தோம் கொள்வார் இல்லை, கடையை கட்டி விட்டோம்னு முடிச்சுக்கிட்டாங்க. அப்ப தெய்வம் தான் அந்த சொத்தை வாங்கி, இந்த மெய் சொத்தை மெய்ப்பொருளை வாங்கி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அவங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு பாடுபட்டு சும்மாலாம் அந்த முதல் வந்துடல. நம்மளுக்குதான் உடல் பாவர்கள் ஆவிய சத்தம் பண்ணாம ஏனாம எடுத்து கொடுத்தாங்க. அவங்களோட பாடு பூரா தெய்வத்தினை பாடு. அவங்க எப்படா ஒரு சொல் பறக்குது பாட்டியாரு கேட்டு இவ்வளவு பாடுபட்டு அந்த மதிய அமுதத்தை, அந்த தேனார் அமுதத்தை, அந்த தமிழ் அமுதத்தை வாங்கி நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி தெய்வம் உத்தரவு பண்றாங்கன்னா, சொல்ல கேட்டாலே நீ போதும், நீ கேட்டுக்கிட்டே இருக்கு. காது கொடுத்து கேள் மகனே இம்மன்றேதான், நீ காது கொடுத்து கேளு அதுவே போதும் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க நம்ம பாடல்ல. காது கொடுத்து கேள் மகனேன்னு அந்த பாடல் எடுத்து கொடுக்குறாங்க. மெய்வழி நூல்ல சொல்ல ஞான வழி சோதித்து நேர்வழியை முறையாய் சொல்லே பொல்லாத கள் முதலாம் விபச்சாரத்து திடுங்குவடும் ஞான நிலை என்னாலேனும் சொல்ல பேரின்பங்கை பற்றவென்றே சொன்னதல்லார் குச்சியின் பீழை பூங்கல்ல சொல்லொன்றும் தப்பாது தாக்கு தாக்கு சுந்தரமாய் சொல்லுகிறேன் கேளு கண்ணே. உனக்கு காசு வாங்கிட்டு நான் சொல்லல, சுந்தரமா சொல்றேன், நீ கேட்க வேண்டிய வேலை மட்டும் கேளு, என் காதுல வாங்கி போட்டுக்கிட்டே இரு, அதுவும் உனக்கு எல்லாத்தையும் செய்யும். ஆனா உனக்கு எடுக்க பாப்பாங்க, இந்த ஊரை விட்டு அங்கே நாள் விளக்கமா சொல்றாங்க, அங்க அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்கன்னு கொஞ்சம் போயிடாத, இந்த நான் சொல்றதை கேட்டாலே ஒரு பேரின்பம் வந்துடும் அப்படின்னு எடுத்து கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த அனல் வடவை அனலா வந்திருக்கு அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க அக்கா. அந்த என்னுடைய வாக்கு ஒரு தீ என்று நினைத்தால் ஒளி அதை வந்து சடேரிஞ்சு பாய வராது, அப்ப என்னுடைய வாக்கு தீன்னு நினைக்கணும், அது வடவை அனலா வந்திருக்கு அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அதுல போடுற வண்ணப்பா அவளுக்கு கொடுக்குறாங்க. அந்த இதை வடவையனலும் வெள்ள கெடுமும் மலக்கிழங்கு வீரமும் முடிந்த முதம் மடையுந்திருந்து வீடு முழவோரே சாந்த நீலகிரி பாந்தை விடமுறிய சாந்தி அமுத முறையீந்து இந்த பெரு நிலையோரே நெத்தி பூர்வத்தினை சக்தி சத்த தொழு முத்தி கை பழித சுத்த பழமை கீழ முனிவோரே
வடவையாளர் எந்திரிச்சிச்சுன்னா உன்கிட்ட இருக்க மும்மன திறந்தும் அறுபட்டு போயிடும். ஆணவம், கண்மை, மாயை அது எல்லாம் போயிடும். அப்ப நாம் இருவருமாக வேதப்பதிக்குள் சென்று சாந்தி என்னும் சலாமத்தை அடைய கடவாய். அப்ப அந்த சாந்தி நிறைவேறிடும். நம்மகிட்ட இருக்க அந்த ஆணவம், கண்மையை அந்த வடவையால் போய்கிட்டாங்கன்னா சாந்தி என்னும் சலாமத்து உனக்கு உண்டாயிரும் அப்படிங்கறத எடுத்து கொடுக்குறாங்க. விராட்பதி விதங்குலாவிய பதங்குமேவிய பண்டுண்டங்குதராவிய பதந்தனை துணை நிதோ பலமே. ஒரு நாள் கேட்டு போக கூடாது. நெதம் தொடர்ந்து கொண்டு அணைக்கும் சஞ்சீவி, எட்டாதவரை எட்டி மிதிக்கும் சஞ்சீவி. அப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கணும். தொடர்ந்தாதான் நம்மள அணைச்சு கூட்டிட்டு போவாங்களே தவிர நீ தொடர்லாம் வராது அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த காது கொடு கேள் மகனையும் நம்ம தௌஹீது மக்காவுல எடுத்து கொடுக்குறாங்க. தெய்வம் நீ காதை மட்டும் என்கிட்ட வச்சுட்டு காதை கொடுத்து தெரியுதே இது அது போய் உள்ள பண்றதும். இப்ப வெளியில மாத்திரை வாங்கி போடுறோம், பேரஸ்டமால், ஓவிரான் இது வாங்கி போடுறோம். தெரிஞ்சவங்களுக்கு ஓவிரான் வலிக்கு, பேரஸ்டமால் தலைவலிக்கு, காய்ச்சலுக்கும் தெரிஞ்சு போடுறாங்க. தெரியாதவங்களுக்கு போட்டாலும் சரியாகுதுல்ல. அது மாதிரி நீ என்னுடைய வாக்கு ஒரு தீ நினைச்சு நீ வாங்கி உள்ள போடு அந்த அமுதத்தை. அது போய் உனக்கு என்னென்ன பண்ணுவேன் வாத்தியார் என்று அறிவிந்து போதிக்கொன்றாங்க தெய்வம். முரண்டுடனே கெடுக்கும் மேலென்னவிந்து மோசமென்ற லௌவமாவுமைந்தா திறந்த குணமுள்ளதையே போதுமாக்கள் தௌபா உள்ளுதிப்புடனே பொறுமைதான்மை அறமானல் அறிவுடனே வணக்கம் கல்வி அதுதானே முல்கி மாகந்ததாகும் கரந்த வால் போனாங்காம் அபுசை காது கொடு கேட்மகனே இம்மென்றேரா. நீ இம்முன்னு கேட்காட்டி என் முன்னாடி ஊமப்பட்டதெல்லாம் உட்காந்துருக்க அப்படின்னு நினைப்பேன். இம்முன்னு சொல்லி கேளு அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டாங்க வாக்கியத்திலே. நீ சும்மா உட்காந்துருக்காத, ஒரு தலையை ஆட்டு இல்லாட்டி இம்முன்னு சொல்லி எதையாவது உன்னை சொன்னாதான் நான் சொல்றது உனக்கு உள்ள சரியில போகுதுன்னு அர்த்தம். உண்மையே சொல்லாம இருந்தா அது வாங்கலின்னு அர்த்தம். காது கொடு கேள் மகனை இம்மென்றா, இம்முன்னு சொல்லி கேளு, நான் சொல்ற வாக்கியத்தை இம்முன்னு சொல்லி கேளுன்னு உத்தரவு பண்றாங்க. என்று கூறிய முத்தி பெற மீண்டும் முழங்கக்கா. நமஸ்காரங்கக்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். ஆதியே துணை தீங்குணம் தீந்து நற்குணம் பதிக்கும் திருப்பதியாரும் வேளான காலனை பல்கெஞ்சு வைக்கும் தெய்வமும் வெற்றி தரும் பயமகற்றும் வேதம் ஒளி தெய்வமும் தீர் மார்க்கநாத எங்கள் திருக்கைலை தெய்வமும் ஆகிய கல்கியும் அகதி என்னும் மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத நமது குல தெய்வம் பிரம்மபிரகாசம் எங்களை சாலை ஆண்டவர்கள் திருவடி போட்டி நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரத்தை சொல்லி இன்னைக்கு எல்லா சபையில அக்கா எடுத்து நம்மளுக்கு எல்லாம் நான் விளங்கியது பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்மளுக்கு சபையில அக்கா வேத முட்டுக்களாக நம்ம தெய்வம் நமக்கு அருளி கொண்டிருக்கின்ற தினமும் நமக்கு தெய்வ மருந்தாக அந்த சாவா மருந்தாக அந்த மருந்தாக நமக்கெல்லாம் அருளி கொண்டிருக்கின்ற அந்த தெளி உணவினுடைய சிறப்பை பற்றி மிகவும் அழகாக நம்முடைய வேத முத்துக்கள் இருந்து எடுத்து சொன்னாங்க. அப்போ நம்மளுக்கு 3 விதமான உணவு இருக்குது. அப்ப 3 விதமான உணவு தான் அந்த 18வது வாக்கியத்துல இருந்து எடுத்து சொன்னாங்க.
அப்ப நம்ம தெய்வம் வந்து நமக்கு வந்து அந்த வாயு நம்ம வயிற்று, அதாவது நம்ம உடல் வளர்ச்சிக்காக வாயு கொடுத்து அதுக்காக வாயுடலுக்காக அதற்காக வேண்டிய உணவுப் பொருட்களை எல்லாம் சம்போபசன்னமாக படைச்சிருக்கிறாங்க. அப்ப வாயு உணவுங்கிறது நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்காக மட்டும். அடுத்தது செவி உணவுன்னு ஒண்ணு இருக்குது. அப்ப செவி உணவு அது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு செவி உணவை நம்ம செவி உணவுக்காக நமக்கு செவியை படைத்து அந்த செவிக்கு மதிய முதல் அருளக்கூடிய வாழ நாட்டு செம்மல்களையும் அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த வாழ நாட்டு செம்மல்கள் தான் நமக்கு வந்து அந்த செவி உணவு வந்து நமக்கு அருளி கொண்டே இருக்கிறாங்க. எப்படி வந்து நம்ம வந்து அதாவது நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்களால ஆனதுன்னு சொன்னாங்க. அப்ப நிலத்தின் அளவு குறையும் போது நமக்கு பசி இருக்குது. அப்ப நீரின் அளவு குறைப்ப நமக்கு தாகம் எடுக்குது. அதை நாமாவே தேடி நம்ம அதை போக்கிக் கொள்றோம். அப்புறம் காற்றின் அளவு உச்சத்தின் அளவுலாம் அது குறையும் போது அதை வந்து அது தீங்குது, அதனாவே எடுத்துக்கொள்ளுது. அப்ப ஆகாயம்னு ஒண்ணு இருக்குது. அப்ப ஆகாயம் வந்து நமக்குள்ள எப்படி இருக்குது, நினைவாக இருக்குது. அதுதான் அது எந்த துறையில சுருட்டி மடக்கி நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நினைவுக்கு வந்து அந்த நினைவுக்கு வந்து நம்மளுக்கு ஆகாரம் வேணுமே. அப்ப அந்த ஆகாயம் வந்து அந்த ஆகாரம் வேணும். அந்த ஆகாரம் வந்து எங்க இருந்து கிடைக்கணும்? அங்க ஆகாயத்துல இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்போ அந்த ஆகாயத்துல இருந்துதான் நம்மளுக்கு தெய்வம் அந்தந்த காலத்திலயும் அந்தந்த யுகத்திலயும் நமக்கு அந்த வாழநாட்டு செம்மல்களை வந்து நமக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அந்த வாழநாட்டு செம்மல்கள் வந்து அந்த வாழநாட்டு செம்மல் வந்து அந்த வாழநாட்டு அந்த கைலாயத்தை போலவே நமக்கும் இந்த மனிதத்துல வந்து நமக்கு வந்து ஒரு கைலாயத்தை நமக்கு வந்து நம்ம தெய்வம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுதான் நமக்கு வந்து அந்த தெய்வ பூமியாக அந்த நீதி சாலையாக அந்த கைலாக பூலோகத்தின் கைலாயமாக விளங்குது. அப்புறம் வந்து அந்த அறிவாகாரத்தை வழங்குறதுக்காக நம்ம தெய்வம் நமக்கு அந்த வாழ்நாட்டு அந்த வாழ்நாட்டு செம்மல்களை வந்து அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க நம்மளுக்கு வந்து அந்த அவங்க அந்த செவி உணவை நம்ம பருகணும். அந்த செவி உணவு தான் நமக்கு செவி அமுதமாக போய் நம்மளுக்கு அந்த நினைவுக்கு வந்து ஆகாரமாக இருக்குது. அப்ப மனிதனுக்கு வந்து மட்டும்தான் அந்த அறிவு படைக்கப்பட்டிருக்குது. பறவைகள் விலங்குகளுக்கெல்லாம் அந்த வயிறு வந்து அந்த செவித்துளை வந்து உயிர் துளையாக படைக்கப்படவில்லை. அது வந்து இறையெடுப்போம், உடல் வளர்ப்போம். அதுக்கு மட்டும்தான் அது வந்து அந்த வயிறு. ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் அறிவாகிய வயிறு படைக்கப்பட்டிருக்குது. அந்த குளமணியில அறிவு வயிறு பசித்து கேட்கும் போது அந்த செவிக்கு உணவுக்கு நம்ம உணவு அருந்தலைன்னா நம்ம மக்களாக பிற மக்களே கிடையாது, மாடே அப்படின்ற அந்த திருவள்ளுவரும் அவங்க குரல்ல வந்து எடுத்து கொடுத்திருக்கிறது நம்ம அக்கா எடுத்து சொன்னாங்க. அப்ப மக்கள் வந்து அந்த செவி உணவை அருந்தா இல்லைன்னா மக்களாக பிறந்தாலும் அவங்க மாடேதான். அவங்க இருந்தாலும் என்ன அழைப்பு போனாலும் இல்லைன்னு சொல்லி திருவள்ளுவர் நாயினாரே அவ்வளவு கருண கடூரமாக சொல்லியிருப்பது மக்களுக்கு வந்து அப்பயாவது அந்த ஆத்திரம் வர வேணும் அப்படின்றதான் அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம செவி உணவினுடைய அந்த அருமையை நம்ம உணர்ந்து அந்த செவி உணவு பருவதற்குரிய அவசியம் அதை வந்து நம்ம வந்து மறந்து போகாம இருக்கிறதுக்காக அந்த செவி உணவை அருந்துதான் மனிதன் வந்து நிச்சயத்திற்காகவே படைக்கப்பட்டவன். அந்த நிச்சய நன்மையை அவன் உணர்ந்து பார்க்கணும். அவன் தலையில் நிச்சய நன்மையை அவன் உணர்ந்து பார்ப்பதாக நம்ம தெய்வம் அப்பப்போ அந்தந்த காலங்கள்ல எல்லாம் அந்த வாழாட்டு தமிழர்களை நம்ம அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த நம்மளும் அந்த மயில்கள், அந்த மான்கள், இதெல்லாம் இந்த 100 கோடி அந்த உயிரினங்கள்லாம் சேர்த்து எவ்வளவுதான் பேசினாலும் அது காதுல ஏறாது. ஆனா நம்மளுக்கு வந்து அந்த வாழ்நாட்களுக்கு வந்து கோடியான வார்த்தைகள், தேவரகத்திய வார்த்தைகள், மூலமுந்திர வார்த்தைகள் நமக்கு வந்து அப்பப்போ இறக்கி கொண்டே இருக்கிறாங்க, அள்ளி கொண்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கல. நம்மளும் அந்த உயிரினங்கள்ல ஒன்றாக தான் ஆகும். அவன் நம்ம அப்படியெல்லாம் இருக்காம நம்மளுடைய அந்த அறிவு, நம்மளுடைய செடிக்கதரை திறந்து வைத்து நம்ம அறிவு வயிற்றுக்கு ஆகாரமாகிய இந்த அறிவாகாரத்தை வந்து நம்ம ஐம்புலன்களை அடக்கி நம்ம அந்த அறிவை கற்று நம்ம உட்கொள்ளணும். அப்ப அந்த அறிவதனை கண்டு அறிவதனை காணணும். அப்ப நம்ம வந்து அப்படி செய்யணும். நம்மளோட தெய்வத்தினுடைய நாத ஒளியை நம்ம செவி மூலமாக வாங்கிக் கொள்ளணும். அப்போ அந்த செவி மூலமாக வாங்கும் போது நமக்கு வந்து அந்த அறிவு வந்து நமக்கு விழக்கூடியதாக செவி உணவு அந்த வாழ்நாட்டு செம்மல் மூலமாக அந்த மதியமத்தை அருள் மூலம் நமக்கு கிடைக்குது. அப்புறம் வாயு உணவும் செவி உணவும் கூட இன்னொரு உணவு ஜீவ உணவு ஒன்றையும் நம்ம தெய்வம் நமக்காக படைச்சிருக்காங்க. அப்ப நம்மளுடைய தாயின் கருவறையில் நம்மை கொண்டு வைக்கும் போதே நமக்கு வந்து அந்த வானாளாக்கி அந்த வயதாகி அந்த வானாளாக்கி பொட்டிட்டத்தை வந்து நம்ம சுவாசத்தை வச்சு படைக்கிறாங்க. அப்ப அந்த சுவாசத்துக்குரிய உணவு ஜீவ உணவு தான் அந்த வாசனை மலர்களை வச்சு படிக்கிறாங்க. அப்ப அந்த ஜீவ உணவு அந்த வாசனை மலர்கள் தான் அந்த ஜீவ உணவு. அந்த ஜீவ உணவு அந்த மலர்கள் வந்து மலர்களின் நறுமண மலர்களை நுகர்வது இந்த ஜீவ வளர்வுக்குதான், வெறுமனே முகத்து பார்ப்பதற்காக அல்ல. அப்ப நம்மளுக்கு வந்து நம்ம தெய்வம் அது வாயு உணர்வு செவி உணர்வு கூட ஜீவ உணவை நமக்காக நம்முடைய மேன்மைக்காக படைச்சிருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட தெய்வ
தெய்வ அப்படியே நமக்கு அருளிய நம்ம தெய்வத்துக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம் அப்படின்னு பார்க்கவும் அது நம்மளுடைய தெய்வ உணர்வு வளர்ந்து நமக்கு அந்த தெய்வ உணர்வு அந்த ஜீவன் அதாவது நமக்குள்ள இருக்கிற நம்ம தூளத்தை வந்து அள்ளும் பவுலும் பாடுபட்டு ₹1 ₹100 சம்பாதிச்சு நம்ம தூளத்தை எவ்வளவு பாதுகாக்கிறோம். அந்த தூளம் வந்து என்ன மதிப்பு பெறும், விலை மதிக்க முடியாததாக இருக்கும். ஆனா அந்த ஜீவன் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அது எதுக்குமே ஆகாத தவமாயிரும். அப்போ நம்மளுடைய அந்த தூள கருவிகளை எல்லாம் பாதுகாத்து அதை விலை மதிப்புடையவனாக வைக்கக்கூடிய அந்த ஜீவனை பாதுகாத்து வைக்கக்கூடிய நம்ம இறைவனுக்கு நாம் அந்த பாதுகாத்து வைத்து அந்த 8ஆம் பெருந்தரனை கட்டி நமக்கு அந்த நித்திய தேகத்தை அழகக்கூடிய நாம் பெருமானுக்கு காணிக்கையாக நம்ம தலையையே வெட்டி கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. அப்படிப்பட்ட ஜீவ உணவை நமக்கு கொடுத்து நம்ம தெய்வம் நம்மளை எல்லாம் அந்த அருள் உணவை கொடுத்து நம்மளால அந்த ஜீவ நாட்டுக்கு அழைத்து போகக்கூடிய கருணை வள்ளலாக இருக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து அந்த தெய்வ உணவை நம்ம படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த 9 வாசல்களை அடைத்து இன்னொரு வாசல், அதாவது 8 10 ஒரு வாசல் இருக்குது. அதுதான் சொர்க்க வாசலாக இருக்குது. அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த சொர்க்க வாசல் திறக்கும் போதுதான் நமக்கு வந்து அந்த தெளிவு உணவு, அந்த வானாட்டு செம்மல்கள் நமக்கு அளிக்கக்கூடிய அந்த தெளிவு உணவை, அந்த அருள் அமுதத்தை, அந்த அறிவு ஆகாரத்தை நம்ம உட்கொள்ள முடியுது. அப்ப அதுதான் ஊசிமுனை தவறு வாசலாக இருக்குது. அப்ப அதன் வழியாகத்தான் நம்ம தெய்வனை அருந்தும் போதுதான் நம்மளுக்குள்ள இருக்கின்ற அந்த மும்மலங்கள்லாம் அடக்கப்பட்டு அந்த கொட்டங்கள்லாம் அடங்கி நம்ம வந்து இந்த கூடு இருக்கும் போதே நம்ம அந்த கைலாயத்தை காணக்கூடிய காவரமும் காப்பழக்கம் நம்ம இந்த தூளத்தில் இருக்கும் போதே நம்ம வந்து அந்த தீவலோகத்தில் நுழைந்து பழகி அந்த கைலாயத்தை காணக்கூடிய அந்த பெரும் பேரின்பத்தை நம்ம தெய்வம் நமக்கு அருளிக்கொண்டே இருக்கிறாங்க. பாகபுஷ்ட பெருமான் கூட அவங்க அறிவித்தது என்னன்னா, ஒவ்வொரு சுவாசத்தின் போது நமக்கு வந்து ஒவ்வொரு விட்டு வந்து நம்ம மூளையில போய் சேருது. அது வந்து நமக்கு மறதி ஏற்படுது. அந்த மறதி தான் நமக்கு மரணத்தை சம்பவிக்குது. அப்போ வந்து நம்ம வந்து அந்த விஷத்தை அதை தேடக்கூடிய அந்த நம்ம மூளையில படரக்கூடிய அதை அழித்து அந்த தீங்க ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம தெய்வம் அவங்களுடைய அந்த வாக்குத்தி, அந்த வடவாக்கினையாக அந்த தீய வச்சுதான் அந்த தீமையை அகற்ற முடியும். அப்ப நம்ம தெய்வத்தினுடைய நம்ம தினமும் பழகிக் கொண்டே இருக்கும்போது அமிதமாக நம்ம அதை அருந்தி கொண்டே இருக்கும்போது அந்த தீங்கு வந்து அகற்றப்படுகிறது. அப்போ அந்த 4 4 தாட் போடும் போதுதான் அந்த 10வது வாசல் திறக்குது. அதுதான் தவம். அப்போ அதை வந்து நம்ம வந்து தினமும் செய்து கொண்டே இருக்கும்போது நமக்கு அந்த கெட்ட பணங்கள்லாம் எல்லாம் பொடி ஆக்கிறோம். அப்போ அந்த தெளிவுணவை நம்ம தெய்வம் நமக்கு கொடுப்பதற்காக அந்த வெண்ணோயை நம்மகிட்ட இருக்க அந்த வெண்ணோயை மாய்ப்பதற்காக நம்மளை வம்புல பிடித்துக் கொண்டு தள்ளி அந்த உணவை தந்தாங்க. நாம் வந்து வம்பில் இழுத்துக் கொண்டு தள்ளி அது தெரியுது பார், அதுதான் பாத நிலை என்று நாம் காட்டினோம். நீயும் நாமும் ஆமா போட்டு ஆமா போட்டு அதை வந்து அதனுடைய பொருள் இல்லையா நீ கண்டாய் அப்படின்னு நம்ம தெய்வம் நம்ம வாக்கியத்துல அருளியிருப்பாங்க. அப்ப அது முழுவதும் நீ பூர்ணமாக தெரிஞ்சு கொள்ளணும்னா என்னை அடுத்து இடந்தோறும் இழுத்து பழகி வரும்போதுதான் நான் வந்து அந்த பரமாத்த வாது நமக்கு அந்த வாது இலை பூ காய் பழங்கள் இவற்றையெல்லாம் அந்த காட்சி பொருளாக காட்டி அந்த பரமபத்தை பேரின்பத்தை உனக்கு அளிக்க முடியும். அப்புறம் தினமும் அவங்களுடைய தெய்வங்களை பழிக்கொண்டே வரும்போதுதான் நமக்கு அந்த அரும்பெயர் காட்சி நம்ம தெய்வம் நமக்கு அந்த கோடி பிரகாசமாக காட்டி வைக்க அருளிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து இந்த தெய்வ எல்லைக்கு வர்றதுக்கு முன்னால எவ்வளவு யோசிச்சிருப்போம். சாமானியமா ஒரு சொன்ன அந்த இதுல தெய்வீக தன்னை எவ்வளவோ அறுபாடுபட்டு நம்ம தெய்வம் நம்மளை சேர்த்துப்பாங்க. இந்த எல்லைக்கு எவ்வளவு யோசிச்சிருப்பாய். அப்போ அந்த காலத்துல தெய்வம் அவங்க பாரவான்களா இருந்த காலம் கூட மெய்ஞான உணர்ச்சி கொண்டவங்களாகவும் மெய்ச்சி உடையவங்களாகவும் அதை தேடி அடையக்கூடிய மக்களாக இருந்தாங்க. ஆனா நம்ம தெய்வம் வந்து இந்த கலிகாலத்துல மெய்ஞானமா வேற எல்லாமே இயற்கை தானே, ஞானம்னா என்ன இருக்கு, ஞானத்தை அறிய முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நமக்குள்ள உள்ள தெய்வத்தை பார்க்க முடியுமா அப்படி உள்ள மக்களாக இருந்த அந்த கலிகாலத்துல வந்து அந்த ஒவ்வொரு தலையா இந்த மெய்வழியை சேர்க்கிறதுக்கு நம்மளுடைய தெய்வத்தினுடைய முயற்சி எப்படி இருக்கும், அவங்களுடைய அந்த உலக வாழ்க்கையே அதற்காக அர்ப்பணிச்சாங்க. அவங்க எலும்பும் கதையெல்லாம் கொடுத்தாங்க. எல்லோரும் அவங்க ஏழைகள் வந்து அவங்கள வந்து கேள்வி செஞ்சாலும் அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தவில்லை. அவ்வாறு அவங்க பட்ட பாட்டுக்கு அவங்க கைக்கு வந்து ஒரு பெரிய நிதியம், அதாவது அந்த எமன் எல்லாம் எண்ணத்தை அடக்கம், அந்த எமன் எந்தை அடக்கம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வல்லமும் அந்த தெய்வத்துடைய கையிலாச்சு. அது போக எல்லா உயிரினங்களையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய பெரிய நிதியங்கள் கையிலாக்கி சர்வத்துக்கும் அவங்க
அவங்க ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக சர்வத்தை ஆளக்கூடிய ஆட்சியாக அப்படி ஒரு பெரிய நிதியும் நம்ம தெய்வம் கைக்கு ஏற்பட்டது. அது வந்து அவங்களுடைய தந்தை அவங்க குருபிரவான் மூலமாக அவங்க பெற்றதை நமக்கு அவர் கையில பெரிய விளைவாக அவங்க தவ வலிமையினால அவங்க தவத்ததிகாரத்தினால அதை வந்து நிலையிலேட்ட வைத்து அது வந்து நமக்கு தெரி உணவாக நமக்கு தினமும் நம்ம தெய்வம் ஆக்கி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த நினைவு நம்ம நினைவுக்கு வேண்டிய ஆக்காரத்தை அவங்களுடைய நினைவிலிருந்து அந்த வானர் செம்மல் மூலமாக நமக்கு தினமும் அருளிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த தண்டாயுத பாடியாக நின்று அந்த வானநிலை நம்மளுக்கு தினமும் அமிர்தமாக அழித்து அந்த எண்ணத்தை காக்கக்கூடிய ஆயுதமாக நமக்கு தினமும் நம்ம தெய்வம் அந்த தெரி உணவை அந்த அருளங்களுக்கு நமக்கு அருளிக்கொண்டே இருக்கிறாங்க. அதை நம்ம வந்து அறிவாகரமாக தினமும் நம்ம வந்து நம்ம வந்து தினமும் நம்ம அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா அந்த 10வது வாசல் வந்து அது அதன் வழியாக செய்யும் இருக்கும். அப்போ நம்ம வந்து எப்பயுமே செய்த விதத்தை இருக்கும்போதுதான் நமக்கு அந்த 10வது வாசல் கிடைக்கும். அப்போ அந்த நம்ம வந்து நம்ம தெய்வமாக்கி நம்மளுடைய தெய்வங்கள் நமக்கு அருள் வாக்காக தெய்வம் அழியா வாக்காக படு வாக்காக இருக்கிறாங்க. அப்போ நம்ம அவங்களையே நம்ம தினமும் நினைத்து அவங்களுடைய திருவுடைமையை நம்ம பறித்து கொண்டு வரும்போது உடல் பொருள் ஆதி என்பது எண்ணம் தொழில் செயல் என்பதாக இருக்குது. நம்ம எண்ணம் எந்த தீங்கும் நினைக்காது மேன்மையானதாகவும் பொருள் வந்து நல்ல சத்திய வார்த்தையாகவும் இருந்தால் நம்ம செய்யணும் மேன்மையானதாக தான் இருக்கும். அப்ப நம்ம எண்ணத்தை எப்போ என்ன செய்யணும், நம்ம சதா நம்மளுடைய எண்ணத்தை நம்ம தெய்வத்தின் மீது வைத்து அவர்கள் வார்த்தையே நம்ம இச்சை அப்படி மேன்மையானதாக நம்ம ஆக்கிட்டா போதும். நம்ம தெய்வம் அவங்க நம்ம நல்ல செயலுடையவர்களாக மேன்மக்களாக அவங்களுடைய கருணையானதான் நம்மளாம் சிவராஜ குடும்பத்துல வந்து கறந்துருக்கோம். அப்படி உள்ள கருணை கொள்ள நம்மளுடைய பிள்ளைகளாக நம்ம ஆகிவிட்டால் போதும். அவங்க நம்மளை எப்பயுமே நம்ம நல்ல செயலுடையவர்களாக ஆக்கி இந்த நெய்வழி அழைத்து சென்று அந்த யமபுடன் என்னும் இருளிலிருந்து நம்மை காப்பாற்றுவாங்க. அப்ப நாம் எப்போதுமே என் தலையில் நம்ம தலையில் எங்கொரு தாழ் வாழியே என்பதை நம்ம தினமும் உச்சரித்து நம்ம தெய்வம் அவங்களுடைய அந்த தண்டாத பாணியாக நின்று நமக்கு தினமும் அருள் கொண்டிருக்கின்ற அந்த அருளமுறை நம்ம திருவுணவாக பருகி நாமளும் அந்த பேரின்பத்தை அடையணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தெய்வத்தினுடைய திருவுள்ளமாக இருக்கிறது அப்படிங்கிறத நானும் விளங்கிக் கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். அன்பார்ந்த நமஸ்காரம். எங்க அக்கா வந்து நம்மளுடைய உணவு நம்ம எப்படி 18வது வாக்கியத்துல ஏதோ நம்மளுக்கு எத்தனை உணவாக விதமான உணவு வச்சிருக்காங்க, நம்ம அதை எப்படி பழகணும்னு சொல்லி வந்தீங்க. இந்த உணவின் வளர்ச்சிக்கு உன் வாயில் தந்து அதுக்கு வேண்டிய உணவையும் அந்தங்களையும் சம்பவம் தங்கமாக இது படைத்திருக்கிறான். நமக்கு வாய் உணவு, செவி உணவு, சுவாச உணவு, அந்த 3 உணவு வச்சிருக்காங்க. வாய் உணவுக்கு சங்கோம சங்கங்களாக உணவையும் நம்மளுக்காக படைச்சு வச்சிருக்காங்க. செவி உணவு வந்து செவி உணவை பெற வேண்டும்னா ஒரு வாழ நாட்டோட அரசாலானதான் நம்மளால அந்த செவி உணவை படைக்கிறதுக்கு அவங்களையும் மெய்ஞான சம்மர்களையும் அந்த உலகத்துக்கு அமைச்சு கொண்டேதான் இருக்காங்க. அப்புறம் வந்து சுவாசத்துக்கு வேண்டிய உணவு நடு மலர்களே சுவாசத்துக்கு வேண்டிய உணவு வந்து நம்ம ஜீவனுக்கு உஷ்ணத்தையும் தேஜஸையும் தருகிறது. இந்த சுவாசத்துக்கு வேண்டிய உணவு அதுக்காக தான் நடு மலர்கள் எல்லாம் பறிச்சு வச்சிருக்காங்க. உடல் வந்து பஞ்சபூதங்களா செய்யப்பட்டு இருக்கிறது. அது வந்து நம்மளுக்கு பசி உணவு வரும்போது நிலத்தில் வந்த காய்கறி பழங்கள் இவங்களை நம்ம பசி அடிக்கலாம். அதாவது நீர் சத்து கம்மியாகும் போது நீர் அருந்திக்கலாம். உஷ்ணம் வந்து நம்ம குறையும் போது காற்றிலேருந்து அந்த உஷ்ணத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது அந்த ஜீவனுக்கு உங்க உஷ்ணத்தை எடுத்து சுவாசிக்கிறதுதான் சுவாசத்திலையும் சுவாசத்துக்காக வேண்டி நறுமண மலர்களையும் படைத்தான். ஆனா ஆகாயம் படைத்ததுன்னா ஆகாயம் நம் நினைவு அதுதான் சுகத்தையும் அடக்கி கிடத்தி நம் நினைவாக வைக்கப்பட்டு இருக்கிறது. அது வேண்டிய உணவு தனதான் மெய்ஞான செம்மல்களே இந்த மரியாதைகள் நமக்கு கொடுக்கறதான அவங்களையும் நம்ம உலகத்துக்கு அமைச்சு கொண்டே இருக்காங்க. அந்த ஆகாயன்றது பீட பூமி, அதான் குரு பூமியா இருக்கு. ஒன்னோடம் இருந்த பீட பூமி சர்வ தன்மைகளும் சர்வஜ தன்மைகளும் சிருஷ்டிக்கு தருகிற திருபூமி. எல்லாவற்றும் சர்வ அறிவுகளையும் சர்வ உழைப்புகளையும் தர்மமாக வந்து கொண்டிருக்கிற திருஸ்தலம். சர்வ கலைகளையும் பெற்று வளர்க்கின்ற மதிவனரும் பூவனும் உத்தியோகனும் தண்டகாரியும்
ஒளிவா மதி, அதுவே உன் சொந்த பூமி. அதுதான் மதி வளரும் பூவனமா இருக்குது, அதுதான் பீடபூமியா இருக்குது, அதான் மதி வளரும் பூவனமா இருக்குது. அவங்கதான் உங்களுக்கு மெய்ஞான செம்மொழிகளா இருக்காங்க. அந்த மதி உணர்வை நம்ம அனுபவத்துக்காக நம்மளுக்கு இந்த செயல்களையும் படிக்க அந்த அறிவியல் ஒடுக்கி மனதை வந்து அந்த அறிவியலை ஒடுக்கி அறிவாகாத புருஷனை உண்ணுவது நாம் படிப்பது. அனுபவத்துக்கு வேண்டிய அறிவாகாத உணவை பெறுவதை நாம் படிப்பது. இன்னும் நம்ம அது உணவையும் அவங்கள நமக்காக வாக்கியங்களாகவும் ஆன்மீகமாகவும் வேதங்களாகவும் எடுத்து வச்சுக்காங்க. அதுதான் வந்து ஒரு திவச சந்நிதி முனியில் மறுபெருப்பான ஆகி ஜீவதேகத்தில் நுழைந்து கோடி சூரிய பிரகாச சந்திக்க செய்ய வைக்கும் ஆகம பொருட்காகவே ஆடாது. அது அறிவிக்கும் அணுவாகாத ரூபங்களே உண்மைதான். அவங்களே நம்ம காக்கான நின்று நம்மளுக்கு அந்த அணுவாகாத ரூபங்களே அறிவிக்க வேண்டிய ஆகாவுக்கு எனக்கு கொடுத்து கொண்டே இருக்காங்க. அதுதான் வந்து இன்னொரு வாக்கியத்தை வந்து அனுபவிக்க வேண்டிய அந்த 8:2:10 அந்த 9 வாசலை நம்ம அழைச்சிட்டோம்னா 10வது வாசலை அந்த செவி உணவை நமக்கு வந்து வச்சுக்கோம். அதுவே வந்து 3வது கண்ணா இருக்கு, ஞான கண்ணா இருக்கு. அது வழி தந்தா அது வழியா போனாதான் நம்மளால அந்த கைலாச வாக்கம் திருச்சி மீதி அடைய முடியும். காக்க விஷயத்துல அவங்க வந்து நம்ம சுவாசத்துக்கு ஒவ்வொரு மாசம் சுவாசிக்கும் போது சிறு மாசம் நம் நினைவு போய் ஒட்டி கொள்கிறது. அந்த நினைவு மாசம் அடைகிறது. ஒரு ஜீவனில் தப்பியுள்ள அந்த சபா மாசுகளை ஒழிப்பது செவி உணவு. செவி உணவு அலுவலகத்தை உண்டால்தான் ஜீவனுக்கு தப்பியுள்ள வழிகறி வழி வந்து பெரிய மாசம் வேண்டும். இந்த பெரிய மாசம் வேணும்னா நம்ம செவி உணவை பழகிக்கொண்டே இருக்க வேண்டும். அது வந்து அது பருக அந்த ஆசாமியிடம் நம்மளுக்கு அன்பு தெரிவிக்கிறது. ஆசாமிக்கு நம்ம நினைவாது என்பால் இல்லை ஈட்டு வைத்து கொள்ள செய்வது அன்பு. அந்த அன்பு மேலும் மேலும் பெருக செய்வது உபதேசம். அந்த அன்பு பெருகி அது எவனுடைய பிரமப்பரை மிதித்து ஏகிற வல்லபமும் வருகிறது. அதே ஒன்று அந்த அன்பு தான் ஒண்ணு சுகமாக்குகிறது அப்படின்னு அந்த சுகமாக்கு எளியான வழி செய்யும் உணவுதான். அதுதான் மதியாகுது. அதுதான் வந்து நம்ம தெய்வம் நம்மளுக்கு பாடல்கள் நிறைய பாடல்கள் மூலமாகவும் வாக்கியங்கள் மூலமாகவும் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறக்கா. நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை கன்னியம்மா அக்கா அவர்கள் செய்துள்ள ஆண்டவர்கள் மாண்பே. அக்கா வந்து மதிய வந்து பத்தி ரொம்ப நல்லா பேசினாங்க. அதை பத்தி கொஞ்சம் மான்மியத்திலிருந்து கொஞ்சம் படிக்கிறேன்க்கா. ஏக நாயகனான இறைவனானவன் தன் முன்னிலையில் மேனால் பிரித்து வைத்திருந்த 6:5:1:1:1 இருவாக முக்கூறு நிலையங்களை மனிதனின் ஓய்விலா புனலோரிய புனுத்துறை கோயில் என்னும் இதய தடாகத்தினிடத்தை அவர் வடிவத்தில் பதிப்பித்து அதற்கு 4 கவாடங்கள் இட்டு மூடி கட்டித்தால் வட்ட போட்டு சாவியை தந்தரிசியர்கள் கையில் கொடுத்து அப்போட்டின் மேல் நீக்குதற்கரிய கருப்பு திரைகள் இட்டு மூடி அதன் மேல் 3 பெரும் கருங்கற்பாறையை பர்வதங்களை தூக்கி வைத்து அதற்கு மேலும் அசிதத்தியலாத தைல நிற தைலத்திரைகள் இட்டு மூடி பின்னும் 4 திசையிட்டு திக்கு 8 திக்கு 16 கோணங்களிலும் புகாணுவதற்கரிய காவற்பாடுகளையும் நிறுவித்தானும் அதனுள்ளே குடியேறி கொண்டு விட்டார். அது வந்து அக்கா பூட்டி திரைகள் இட்டு சொன்னீங்க இல்லையாங்கா, அது அந்த பூட்டி அந்த பூட்டி வச்சிருக்கிறாங்கன்றதோட ஒரு தரிசனங்களிடம் வந்து சாவியை கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அத வந்து இவ்வாறு தான் மறுப வடிவத்தில் குடியேறி கொண்டிருப்பதை ரூபத்தில் வந்து விட்ட மனிதனுக்கு ரூபத்தில் தெரியப்படுத்த வேணும் என்றே ஒரு தனிக்கருணை பிரவாகத்தினாலே தனது நாட்டத்தினுள் பொறியலாக கிடந்த அருண்மணி கொழிக்கும் திருமறையாகிய வேதத்தை தமது தரிசியர்களின் மூலமாக இறக்கி மனிதனுக்கு விரியாக்கி வைத்திருக்கும் அத்திருமறையில் இறைவன் சொல்வதானது நான்
உன்னிடத்தில் ஒரு தலைமுறை காலம் மட்டும் குடியேறி இருக்கிறேன். அதை பூட்டி வைத்துட்டு உன் தலைமுறை காலம் இருக்குது, நீ போய் ஏன் அதை கேட்டு தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு தெய்வம் நம்மளுக்கு அக்கா சொல்றாங்க. நான் ஒரு தலைமுறை காலம் மட்டும் குடியேறி இருக்கிறேன், நீ என்னை அறிய மாட்டாயா என்றும், இங்கே நீ என்னை பார்க்காவிட்டால் அங்கே நீ விழிக்குடனாகவேதான் இருப்பாய் என்றும், இதற்கண்டையே அல்லாத மனிதனை நான் வீணுக்காக படைக்கவில்லை என்றும், மனிதனானவன் என்னுடைய ரகசிய பெட்டகம் என்றும், மனிதனுடைய இதயத்தில் அன்றி நான் வேறு எங்கும் வெளியாகிறதில்லை என்றும், அந்த ரகசிய பெட்டகம் மனிதனுக்கு நான் வச்சு போட்டுப்பட்டு இருக்கிறேன். அதை தெரிஞ்சுக்கல அப்படின்னா நான் அதற்குரிய சூரத்தை கொண்டு வெளியாகி இருக்கிறேன் என்றும், உன்னில் இருக்கும் என்னை நீ பார்ப்பதற்காக உன்னை நீ அறியாவிட்டால் உன்னை நான் மனிதன் என்று படைத்ததாக என் முன்னால் நீ நிரூபிக்க முடியாது என்றும், இதை நீ தெரிஞ்சுக்கல அப்படின்னா நீ மனிதனாக பிறந்ததுல பிரயோஜனமே இல்லைன்றாங்க தெய்வம். இன்னும் இவ்வண்ணமான திருவகரங்களால் எடுத்து ஓதி இருப்பதென்றையும், வேத சிகரமாகிய நாம் முதலாக கடை போன்று கற்று ஓதி வருகின்ற மூல மந்திரத்தில் சந்தேகமர திட்டவட்டமாக கண்டறிந்து சாட்சி சொல்ல வேண்டும் என்றோ, இதனை இலேசாகவே கவனிக்கும் இடத்து அங்கனும் திட்டவட்டமாக கண்டறியாது. அக்கா பேசும்போது ஒரு திட்டவட்டமாக அந்த 8, 10 அந்த 10, 9 இதுலயும் இது பண்ணிட்டு ஒரு கிரகத்தில் போய் அது திட்டவட்டமாக நுழைஞ்சு கேட்கணும்னு சொல்றாங்க. அதாவது அங்கனும் திட்டவட்டமாக கண்டறியாது போடு போக்காக இருந்து கொண்டு வாய்நாள் சொல்லி கொண்டிருக்கும் மூல மந்திரமானது பொய் சாட்சி சொன்னதாகவே முடிவாகும் என்றும், அது திட்டவட்டமா அதை நம்ம கவனிச்சு அதை ஊசி முனை போல நம்ம அந்த முனையில போலன்னா 9 வாசல் மூடி ஒரு வாசல் வழியாக போனாதான் நீ திட்டவட்டமாக அதை அறிய முடியும், இல்லைன்னா முடியாது. மூல மந்திரமானது பொய் சாட்சி சொன்னதாகவே முடிவாகும் என்று எமக்கு புலப்பட வேண்டி ஸ்பஷ்டமாக எடுத்து காட்டி கொண்டிருப்பதென்றையும், அங்கனும் கண்டறிந்து சாட்சி சொல்வதற்கு முதற்பாட்டை விதியாகிய 6, 5, 16 காரியங்களையும் தன்னில் அறிந்து வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருப்பதானது. இங்கனம் 6, 5, 16 காரியங்களும் தன்னுடைய இதயலோகத்தின் கனவானது திறப்பிக்க பெற்று கல்பெண்ணும் நெஞ்சில் பிரம்ம பிரகாச மணக்கண் திறந்து என்னாலும் நிலையாய வலிமை புதுமை சிந்தும் கிரணக்கதிர் விட்டிலங்க மாறாது காணப்பெறும் எக்காலமும் உள்ள ஏகநாயகனை மறைபடா தரிசனை உடனே அறிந்து வணங்கும் வணக்கமானதே இங்கே சத்திய நகரமாகிய மெய்வெளிச்சாலை என்னும் திருவளர் தேவ பூமியில் கைவந்த வரவன சுபானுபவத்தில் மலிந்து கிடக்கின்றன. அந்த 9 வாசல் அழைத்து ஒரு வாசல் வழியாக அந்த ஊசி முனை வழியாக நீ சென்று வணங்குவதற்காகதான் இந்த வணக்கம் அதே இங்கே சத்திய நகரமாகிய மெய்வை சாலையிலும் திருவள்ள பூமியில் தான் அது நடந்துகிட்டு இருக்கு. இங்கதான் நம்ம அந்த வணக்கங்களை எல்லாம் ஒவ்வொரு வணக்கத்துக்கும் ஒவ்வொரு நேரமும் மணி எப்ப அடிப்பாங்கன்னு என்று காத்துக்கிட்டு இருந்து போய் நம்ம இந்த மெய்வை சாலையில தான் நம்ம அனுபவத்தை தான் மலிந்து நம்ம இங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தெய்வம் நமக்கு இதுல மாநிலத்துல எடுத்து நமக்கு திருவடியா சொல்றாங்க. திருவாய் மலர்ந்தார்கள் ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தார்கள். ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். எம்பெருமானே மரளி கைத்தீண்டா மெய்மதத்தை உண்டாக்கிய உற்பனர் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வெளி சாலை ஆண்டவர்கள் பொற்பாதம் போட்டு அக்கா இன்னைக்கு எடுத்து உரையாடின அந்த முக்தி பெறுவர்களில் சிலது அக்கா மூலியமா நான் தெரிஞ்சு கொண்டதை பகிர்ந்து கொள்றேங்க்கா. அக்கா இன்னைக்கு சொன்ன மாதிரி தூல உணவு
செவி உணவு, ஜீவ உணவு. இப்படி இந்த தேகத்துக்காக தேவமார்கள் நமக்காக இந்த உணவு தந்திருந்திருக்காங்க. அப்ப தேகத்துக்காக உணவு எத்தனை ரகமா வண்ண வண்ணமா தேவமார்கள் நமக்காக படிச்சு தந்திருக்காங்க. அத போல செவிக்கு உணவு அந்த நம்ம இந்த மனிதன் படைக்கப்பட்ட முன்னால் இருந்து வந்த வான நாட்டு செம்மல்கள் ஆங்காங்கு தோன்றி எல்லா மக்களுக்கும் இந்த செவி உணவு தந்து கொண்டிருந்த காலம் எல்லாம் ஒரு காலத்துல அல்ல தட்டி இன்று நம்முடைய தெய்வமார்களே அந்த வானாட்டில் இருந்து இறங்கி வந்து நமக்காக அந்த செவி உணவை தந்து கொண்டிருக்காங்க. அப்போ அந்த ஜீவனுக்காக இந்த உணவு அந்த ஜீவாவி உண்ணுதற்கு சீர்மலர் படைத்தான். அப்போ அந்த இந்த ஜீவன் அந்த உன்னதருக்கு அந்த சீர்மலர் படைத்திருக்காங்க. அப்போ அது எப்படி அத அந்த எரி நெருப்பு தீட்டில் வைப்போடும். அப்போ அந்த மலர்கள் எல்லாம் செத்தப்பின்னா அந்த எரி நெருப்புலதான் அதை போடுறாங்க. அப்போ இந்த தேகமானது அந்த அண்டத்துக்கு ஒத்தது பிண்டம். அப்போ இந்த தேகத்துக்கு எல்லாமே எதெல்லாம் சாட்சி இந்த வெளியில இருக்கிற 5 அந்த பஞ்சபூதங்கள் தான். அப்போ அந்த வன்னி தண்ணி காற்றுடனே காணும் பையா காணும் மேலையா என்ன காயமோ தெய்வமார்கள் நம்மளுக்கு அந்த ஞானமுறை மூலமா நம்ம தெய்வமார்கள் அந்த பாடல் மூலமா நம்மளுக்கு வெளியாக்கி வச்சிருக்காங்க. அதே போல இந்த தேவ ரகசிய வார்த்தைகள் இந்த மயிலினங்கள் குயிலினங்கள் அந்த குதிரைகள் அப்படி அந்த 10,000 மயிலினங்களை கூட்டி வச்சோம், 10,000 குதிரைகள் கூட்டி வச்சோம். இப்படி நம்ம அந்த தேவ ரகசியத்தை அதுங்களுக்கு காதுல போய் நம்ம சொன்னா அது காதுல போய் ஏறுமா? அது போல இந்த மனிதர்களுக்கும் இந்த தேவ ரகசிய வார்த்தைகளை எவ்வளவு எடுத்து பேசினாலும் அந்த ஜந்துக்கள் ஒன்றாக தான் இந்த மனிதர்கள் இருக்காங்க. அப்போ நம் தெய்வமார்கள் எத்தனை ரகமா வண்ண வண்ணமா எடுத்து விரித்து எல்லா கேள்விகளுக்கும் அஞ்சி நடுங்குகின்ற அந்த தெய்வமார்கள் நம்மளுக்கு அந்த செவிசுவை தந்து கொண்டே இருக்காங்க, அந்த அருள மதத்தை தந்து கொண்டே இருக்காங்க. அப்போ ஒரு சிலர் அந்த மக்கள் இத அள்ள தட்டிட்டு போனாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா அந்த ஜந்துக்கள் ஒன்றாகத்தான் அதுகளும் இருக்குது அப்படின்றது நம் தெய்வமார்களுடைய திருவாய் மலர்ந்திருக்காங்க. அப்போ இத நம்ம எவ்வளவு உன்னிப்பா கவனிக்கணும்ன்றது நம்ம இத நிதர்சனமா நம்ம கேட்கக்கூடிய ஒரு இதா இருக்குது. தேவ பார ரகசிய இது விடி வார்த்தைகள். அப்போ இது எப்படி இருக்குன்னா அந்த அலியா நாட்டில் ஆளும் திருவாக்கா இருக்கு. இந்த திருவாக்கு எப்படி இருக்குன்னா அந்த அலியா நாட்டில் ஆளக்கூடிய ஒரு வாக்கா இருக்குது. அப்போ இது நமதெனவே இந்த மெய்ப்பொருளை நாடி அடைந்திடுவா. அப்போ மனிதனுடைய கடமை என்னன்னா இந்த மெய்ப்பொருள் நமது இதோடைய நாம் இதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம், அதை கட்டாயமா இதை நம்ம அடைய வேணும்ன்றது அந்த ஒரு தேவ நாட்டு ஒரு மக்களாக மாற வேண்டுமா இருக்குது. அப்போ தெய்வமார்களுடைய ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு பாடவான்கள் அனுப்பி கொண்டேதான் இருந்தாங்க. ஆனா அந்த மக்கள் எல்லாம் அள்ள தட்டிட்டாங்க. இன்னைக்கு நம் தெய்வமார்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தும் தத்தம் பண்ணி இந்த மெய்ப்பொருளை பெற்று நாம் இருக்கும் இந்த இடத்துல நம் தெய்வமார்கள் அந்த மெய்ப்பொருளை இறக்கி தந்திருக்காங்க. அது 4 வேதத்தின் மூலியமா இறக்கி தந்திருக்காங்க. பாடல்கள் மூலியமாவும் மான்மிய சரிதம் மூலமாவும் அந்த எமப்பட ரெடிப்படு கூட இது திருமெய்ஞான குரல் இப்படி 4 வேதத்தின் தெய்வமார்கள் தந்து அப்போ அதை எப்படி எல்லாம் மாத்துறாங்க. உன்னுடைய மனம் சதா அலிசையிலே ஓடிக்கும். அந்த மனதை உனக்குள்ள இருக்க அந்த மனதை மாத்தி அந்த அலி கரு வழி ஒரு பிறவி அந்த பிறவியை மாத்தி அதை இந்த ஜீவனுக்கு தேவைக்கூடிய அந்த அருள் அமதத்தை நீ தினந்தோறும் உட்கொண்டே வரணும். அப்போ நம்மளுக்கு என்னன்னா ஒரு நாள் கூட இடைவிடாத அந்த அருள் அமதத்தை நம்ம உட்கொள்ளதான் அந்த அலி கரு வழி ஒரு பிறவி மாசு ஒளியும். ஒரு நாள்ல இதை நம்ம அடைய முடியாது. இது நாளும் பின் தொடர்ந்தே வந்தாதான் இது இன்னும் இந்த மீசலின்றது நம்ம உணரக்கூடிய ஒரு செயலா இருக்குது. அப்போ நம்மளுடைய ஜீவன்ல கப்பிருக்கிற மாசு போகலாம் அதை தினந்தோறும் நம் தெய்வங்களை அந்த அருள் அவதை வச்சு நம்ம தினந்தோறும் உட்கொள்ள வேணும். அந்த 9 வாசல் உள்தாள் இட்டு ஒரு தாள் இருக்கும். அப்போ அந்த 9 வாசல் அந்த இறுதி நேரத்துல அதெல்லாம் அந்த செயல் நடக்கும்.